So good evening everyone. Hi. So hi all, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials which came in the Hindu in the last 1 week, and we'll be discussing that with respect to the UPSC mains point of view. Our main aim is to help you all to identify the points for mains from the editorials and enable you to write those points in the mains answer writing. So in the initiative, நீங்க எடுக்கிற notes mains answersல நீங்க எழுதினா மட்டும்தான் இந்த initiative will be a success. So always make sure that you're taking notes and reflecting those things in your answers. So today I have identified another set of 5 editorials. First editorial is regarding the India-Vietnam relations. So we discussed in the last week itself. என்ன பார்த்தோம், ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி ஐசோலேட்டட் கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து ஐஆர் கிளாஸ்ல we will not be discussing. இந்த மாதிரி ஐசோலேட்டட் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த மாதிரி எடிட்டோரியல்ல வரும்போது ஒரு ஏரியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் வீக் வந்து வி டிஸ்கஸ் இந்தியா சவுத் கொரியா, டுடே வி ஆர் டிஸ்கசிங் இந்தியா வியட்நாம். ஓகே, ஸோ இந்தியா வியட்நாம் இன்னைக்கு படிக்கிறதோட அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் எக்ஸ்ட்ராவா படிக்க போறது இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து யூல் பி அப்டேட்டிங். நெக்ஸ்ட் வந்து சிலிஸ் நியூ கான்ஸ்டிடியூஷன். ஸோ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி வந்து தே ஹவ் brought in a நியூ கான்ஸ்டிடியூஷன். இது நம்ம படிக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா கம்பேரிசன் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் வித் அதர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்திருக்கு, பட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் டைரக்டா வந்திருக்கு. தட் இஸ் கம்பேரிசன் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் வித் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ங்கிற மாதிரி. இன்னொரு கொஸ்டின் எப்படி வந்ததுன்னா செக்யூலரிசம், இந்தியா செக்யூலரிசம் வித் பிரான்ஸ் செக்யூலரிசம், அந்த மாடல்ல ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாடல்ல கண்டிப்பா வந்து they can ask கொஸ்டின். இது வரைக்கும் அது கம்மியா கேட்டிருந்தாலும் இதை வாட்டி கேட்கலாம். ஸோ இட் இஸ் தேர் இன் சிலபஸ், ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி. ஸோ எத்தனை பேர் இது வந்து எடிட்டோரியல்ல பிக் பண்ணி how many of you selected this while studying, realizing that it is relevant in the syllabus? So that is very important. Next one, the government is bringing in new drugs, medical devices and cosmetics bill 2022 in monsoon session of parliament to replace the Drugs and Cosmetics Act 1940. So on the bill பத்தி பார்க்க போறோம். 4-day work week, that is a very interesting topic in employment. So employment is a direct topic in GS3, so on the editorial. And last one is a very interesting editorial, intergenerational justice அப்படிங்கிற topic. It is a very holistic topic, we can use it anywhere in all the 4 papers. அந்த மாதிரி ஒரு டாபிக் இது. இது எக்கானமியா, என்வாரன்மெண்டா, எத்திக்ஸா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லெட் அஸ் கோ டு தி எடிட்டோரியல்ஸ் இன் தி டீடைல். ஸோ இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். லைக் ஆல்வேஸ், லைக் நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் see the இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஷிப்போட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா லெட் அஸ் கோ டு தி எடிட்டோரியல். ஸோ இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் வந்து, ஸோ வியட்நாம் இஸ் a very important country in the சவுத் சைனா சி, சவுத் சைனா சி ரீஜன்ல இருக்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி. And it is very important with respect to maritime relations. அதை பத்தி நம்ம பார்ப்போம். So நம்மளுடைய இந்தியா வியட்நாம் relations, it has started even during the Nehru's time. So Nehru's timeலயே வந்து we had a very good relationship with the premier of Vietnam. Later on during the Vietnam War, non-aligned movement played a very important role for the cause of Vietnam. So India stood with Vietnam and India raised the voice against USA during the Vietnam War. So that is a very important moment in the history with respect to Vietnam. So apart from that, we are having very good relationship with respect to Mekong Ganga cooperation. அப்படிங்கிற ஒரு கோஆபரேஷன்ல வியட்நாம் இஸ் மெம்பர். அதே மாதிரி வந்து வியட்நாம் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஏசியான். ஸோ இந்தியா ஏசியான் வந்து when we sign the free trade agreement, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல பை டிஃபால்ட் வியட்நாம் ஆல்சோ வில் பி a part of it. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் தி பிரீஃப் ஐடியா ஆஃப் இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஷிப் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்தர் இட் காட் ஸ்ட்ரென்தன்ட் ஆஃப்டர் இந்தியா சைனிங் தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் ஏசியான். மற்றபடி பார்த்தா நாம் அப்படிங்கிறதுல இந்த வியட்நாம் வார் இஸ் சிக்னிஃபிகன்ட். So apart from that, presently we signed the comprehensive strategic partnership relationship in 2016. So Prime Minister வந்து he visited and he signed this comprehensive strategic partnership. So strategic partnership, like I said, it is just a namesake தான், அதுக்குள்ள nothing specific. So recent timesல 2019ல இருந்து India is strengthening the defense relationship with Vietnam. So அதுதான் வந்து நம்ம நோட் பண்ணணும். So we established the relationship in 1972, which means that this is the 50th year of India-Vietnam relations. So that is another purpose why this editorial is written. 1972 we started the diplomatic mission. India had its consulate there and they started their consulate here. So அதனால 50th year of relationship வந்து நம்ம celebrate பண்றோம். So India stood by Vietnam during the Vietnam War. அதே மாதிரி look east policy and act east policyல Vietnam is a major player. So இது வந்து historically we have to note down. நான் see இந்த எல்லாமே நீங்க படிக்கணும்னு இல்ல, அந்த keywords மட்டும் பாத்துக்கோங்க. இந்த PDF வந்து you can just go through and read. So later on India started India Pacific Oceans Initiative. India Pacific Oceans Initiative வந்து இந்தியாவுடைய இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நம்ம ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அது ஆர்சிபில இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்தோ பசிபிக் ஓஷன்ஸ் இனிஷியேட்டிவ்.
So which was there in last year's current affairs. Unga year oda current affairs. I hope you would have read that in the current affairs. So அதே மாதிரி India ASEAN free trade agreement, that is a very important thing which we have to note down. So நம்மளோட trade relationshipல India imports higher than what we are exporting to Vietnam. So trade deficit India sideல தான் இருக்கு with respect to Vietnam. So that is one point which we have to note down. அதே மாதிரி recently after 2019 defense cooperation has increased. அதை பத்தி தான் நம்ம எடிட்டோரியல்ல பார்க்க போறோம், எப்படி டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. ஸோ ஆல்ரெடி வந்து வியட்நாம் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ஆகாஷ் மிசைல், துர்வ் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் பிரம்மோஸ் மிசைல்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் எதுக்கு என்ன பார்க்கணும்னா, லைக் ரீசென்ட்லி வி ஆர் இன் டாக் அண்ட் வி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் த டீல் வித் விச் கண்ட்ரி ஃபார் பிரம்மோஸ்? பிலிப்பைன்ஸ் கூட பிரம்மோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வி ஃபைனலைஸ் த டீல். ஸோ அதுல வந்து நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் பையர் ஃபார் பிரம்மோஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வியட்நாம். So why India is focusing on strengthening the defense partnership? அதுதான். So நம்ம மிஷன் சாகர்ல வியட்நாமுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்திருக்கோம். So மிஷன் சாகர்னா பிரைம் மினிஸ்டரோட இந்தியன் ஓஷன் இனிஷியேட்டிவ், செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல். So rest all இது வந்து ஜெனரிக் பாயிண்ட் தான், people to people contact, and people to people contactல we are going to see Buddhism. That is going to be the main thing of people to people contact side. So ஒரு brief outlook கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் I was showing that. நீங்க நோட்ஸ் எடுக்க முடியலனாலும் I'll share the PDF. ஸோ அந்த பிடிஎஃப்ல இருந்து இந்த பிரீஃப் ஆஃப் இந்தியா வியட்நாம் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஸோ அதோட மெயின் பில்லர்ஸ் என்னன்னா, வி ஹேவ் டு சி அபவுட் தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், நாம்ல நம்ம வியட்நாம் வார்ல பண்ணது. அகைன் ஃபாலோட் பை தட் வி ஹேவ் டு சி தி டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அப்புறமா பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட்ல புத்திசம். ஸோ புத்திஸ்ட் வியட்நாம் இஸ் ஹேவிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். அகைன் இந்தியாவுடைய சோழா டைனாஸ்டி, ஸ்ரீவிஜயா டைனாஸ்டி கூட இருந்த அந்த டைஸ். இந்த மாதிரி ஒரு சில பிரீஃப் பாயிண்ட்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல நோட் பண்ணிட்டு let us go to the current now. So this is the region. So இப்ப நீங்க வியட்நாம் இருக்கிற ரீஜன் பாத்தீங்கன்னா, it is a very important strategic location. So சவுத் சைனா சீல இருக்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி தான் வந்து வியட்நாம். So the South China Sea is strategically very important region because China is claiming almost the entire South China Sea, and it is also claiming 2 of the Vietnam's important islands. So Vietnam is not having good relationship with China. Vietnam also shares a land border with China. So in the land border la, like India is facing a land border issue with China and LAC, அதே மாதிரி வியட்நாம் கிட்டயும் இங்கேயும் land border issue இருக்கு. China is claiming territories of Vietnam in both land and maritime, ரெண்டு டொமைன்லயும் இருக்கு. And there was a Sino-Vietnamese war during 1979. இந்த நம்ம எப்படி 62ல ஒரு வார் போனோமோ அதே மாதிரி அவங்க 1979ல they had a war with China. So அதனால China Vietnam relations is not in a good position, and Vietnam wants to counter China in that region. So அதனால Vietnam wants to counter China in that region. இந்த ரீஜன்ல வந்து இந்தியாவோட பிரசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ONGC Videsh லிமிடெட்க்கு Vietnam gave their permit to drill oil from the South China Sea. South China Sea is having very good oil resources because it is having the delta of which river? Mekongங்கிற ரிவரோட டெல்டா வந்து இட் இஸ் இன் தி சவுத் சைனா சி அண்ட் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து ரீஜன். ஸோ அதனால வந்து இட் இஸ் வெரி ரிச் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் ரிசர்வ்ஸ். ஸோ அங்கதான் ONGC விதேஷ் லிமிடெட் இஸ் ட்ரில்லிங் ஆயில். ஸோ இந்தியாஸ் பிரசன்ஸ் அங்க இருந்ததுன்னா தட் வில் பி a counter to China. From India's point of view, நமக்கு இண்டோ பசிபிக் எய்ம்ல வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட பிரசன்ஸ் இருக்கிறது. அகைன் அங்க வந்து நம்மளோட ஒரு டிஃபென்ஸ் ஆலி இருக்கிறது. இட் இஸ் ஸ்ட்ரென்த் ஃபார் அஸ். லைக் ஹவு சைனா இஸ் கமிங் டு அவர் ஏரியா, வி ஹேவ் டு கோ டு தேர் ஏரியா. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கவுண்டர் பாயிண்டா இருக்குங்கிறது தான் இந்தியாவுடைய பிலீஃப். So again, if you could see, this is the disputed region. இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான மேப் தான், பட் ஜஸ்ட் ஃபாலோ மீ, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ப்ளூ லைன் தான் வந்து சைனாவோட கிளைம். ஸோ நாட் சைனாஸ் கிளைம், ப்ளூ லைன் இஸ் தி வியட்நாம்ஸ் கிளைம். ஸோ பராசல் ஐலாண்ட் அண்ட் ஸ்பாட்லி ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஐலாண்ட் தான் வந்து வியட்நாமோட ஐலாண்ட்ஸ். பட் சைனா இஸ் கிளைமிங் போத் தி ஐலாண்ட்ஸ் ஆஸ் தேர்ஸ். ஸோ சைனா வந்து ரெண்டுமே அவங்களுதுன்னு கிளைம் பண்றாங்க. இந்த ரெட் லைனை ஃபாலோ பண்ணீங்கன்னா சைனா இந்த ரெண்டு ஐலாண்டு அவங்களுதுன்னு கிளைம் பண்றதுனால வியட்நாமுக்கும் சைனாக்கும் பராசல் ஐலாண்ட் அண்ட் ஸ்பாட்லி ஐலாண்ட்ஸ்ல டைரக்ட்லி தே ஆர் ஃபேசிங் தி கான்ஃபிளிக்ட். அதே மாதிரி ஸ்கார்பரக் ஷோல்ல வந்து பிலிப்பைன்ஸ் இஸ் கிளைமிங் ஸ்கார்பரக் ஷோல், பட் சைனா இஸ் கிளைமிங் இட்ஸ் தேர்ஸ். ஸோ ஸ்கார்பரக் ஷோல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் சைனா அண்ட் பிலிப்பைன்ஸ். ஸ்பாட்லி ஐலாண்ட் பராசல் ஐலாண்ட் வந்து சைனா அண்ட் வியட்நாம். ஸோ இதுவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வரணும். இட் இஸ் ரிலேட்டட் டு அஃபேர்ஸ் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்கும்போது இது வியட்நாம் கூட அது பிலிப்பைன்ஸ் கூட அப்படிங்கிறது அந்த டிஃபரன்ஸ் வந்து வி ஹேவ் டு நோ. ஸோ இதுதான் வந்து 9 டேஷ் லைன். இப்படி ஒரு 9 லைன் போடுவாங்க. அந்த 9 டேஷ் லைன்ல தே ஆர் கிளைமிங். ஸோ இந்தியா வந்து when they wanted to strengthen Indo-Pacific policy, we need our naval presence there, we need our defense presence there. அதே மாதிரி Vietnam is having
naval issue with respect to China. So அதனால India is focusing on strengthening Vietnam's navy. So அதுதான் வந்து இந்த எடிட்டோரியல்ல they would have discussed. வியட்நாமோட நேவியை தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ தட் இஸ் தி மெயின் பர்பஸ் இந்த ஒரு கிளைம்னால தான். ஸோ இந்த மேப் வந்து விக்கிபீடியால தான் நான் எடுத்தேன். யூ ஜஸ்ட் கோ டு விக்கிபீடியா, யூ கேன் see this map again or you can take the screenshot. ஸோ எல்லா கண்ட்ரிஸோட கிளைம்ஸ், பட் மெயினா வந்து இங்க வந்து எல்லா கண்ட்ரியோட கிளைம்ஸ் தான் இங்க இருக்கும். எவ்ரி திங் இஸ் பீங் இஷ்யூ ஹியர். ஸோ பொதுவா இந்த மாதிரி கன்ஜஸ்டடான ஏரியால டால்வர்க் பிரின்சிபல், மிட் பாயிண்ட் வில் பி தி லைன் அப்படிங்கறத இன்டர்நேஷனல் பிரின்சிபல் விச் சைனா இஸ் நாட் ஃபாலோயிங். கிளியரா? ஸோ நவ் வில் கோ டு தி actual editorial. India is essentially a maritime nation. ஏன்னா 90% of India's trade is coming through sea. ஸோ அதனால வந்து மேரிடைம் we should have good partners. அதே மாதிரி இண்டோ பசிபிக் ரீஜன்ல we need a good partner. So Vietnam is a very important partner in the Indo Pacific region. அதே மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி, ஓப்பன் அண்ட் செக்யூர் sea lanes of communication is very important for us. SLOC என்னதுன்னா sea lanes of communication. ஸோ sea routes தான் sea lanes of communication அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ having secure and rule based open sea lanes of communication is very important for India. ஏன்னா 90% of the trade வந்து நமக்கு சீல இருந்து தான் வருதுன்னா அந்த sea lanes of communication செக்யூர்டா இருந்தாதான் this trade will be secure. If the sea lanes of communications are disrupted, then trade will be disrupted. So that is the problem. So அதனால we have to make sure that it is open and secure. Open and secure na it should be rule based. Rule based na global governance ஃபாலோ பண்றதா மாதிரி இருக்கணும். ஸோ அது யார் ஃபாலோ பண்றது இல்லை, சைனா ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இப்போ நம்மளோட 90% ஆஃப் தி ட்ரேட் வந்து மேரிடைம்ல இருந்து வருது. நம்மளோட இந்த 90%ல 55% ஆஃப் தி ட்ரேட் வந்து ஜஸ்ட் நோட் ஆன் திஸ் டேட்டா, 55% ஆஃப் தி ட்ரேட் இஸ் ஃப்ரம் இண்டோ பசிபிக். இந்த இண்டோ பசிபிக் ஓஷன் ரீஜன்ல இருந்து நம்மளோட ட்ரேட் வருது 55%. ஸோ 55% ஆஃப் தி ட்ரேட் இந்த சீஸ்ல இருந்து தான் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி our naval presence is very important with respect to Indo-Pacific region. So that's why India is focusing on Indo-Pacific region. Clear? So that is the main purpose for us. So 90% of the trade la almost 55% it is in the Indo-Pacific region. அதே மாதிரி நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி இது ரொம்ப முக்கியம் because we are importing oil through the trade. So what are the key reasons for maritime engagement with Vietnam? So இது எல்லாமே நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் இங்க ஒண்ணா வரப்போகுது. To counter the China's assertiveness by strengthening the Vietnam's military power. That is one reason. 55% of the trade in the Indo-Pacific is through South China Sea. Increasing trade links with Southeast Asian countries is very important. So South China Sea is a geostrategic and geo-economic location அப்படின்னு சொல்றாங்க. Geostrategic அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா because of presence of China. Geo-economic அப்படிங்கிறது ஏன்னா 55% of the trade is dependent on that. So அதனாலதான் இது geostrategic, geo-economicன்றாங்க. So இதுவே ஒரு கொஸ்டினா இருக்கலாம். South China Sea is a geostrategic and geo-economic region for with respect to India's foreign policy. So what is the importance of South China Sea with respect to India? What are the challenges for India with respect to South China Sea? Or what are the challenges for India with respect to Indo-Pacific partnership? என்ன வேணா வரலாம் அந்த ரெண்டாவது லைன்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். பட் நீ ஆன்சர் ரைட்டிங்ல இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ரீஜனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இண்டோ பசிபிக் கூட யூ கேன் ரைட், ஆர் சவுத் சைனா சீக் ஆல்சோ யூ கேன் ரைட். ஸோ இந்த வேர்டு தான் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் எடிட்டோரியல். அதே மாதிரி அவர் பிரசன்ஸ் வந்து ஏன் வந்து நம்ம அங்க இருக்கணும்னா டு ட்ராக் தி பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் த்ரெட். அபார்ட் ஃப்ரம் சைனா வேற ஏதாவது ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் த்ரெட் வருதா? மேபி இட்ஸ் ஃப்ரம் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் டெரரிசம். ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல தேர் இஸ் திஸ் அவுட் பிரேக் ஆஃப் ஐஎஸ்ஐஎஸோட அந்த லிங்கேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால பிலிப்பைன்ஸ்ல ஒரு டெரரிசம் த்ரெட் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் த்ரெட்ஸ் ஃபார் இந்தியா வி ஹாவ் டு மானிட்டர் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ பிரசன்ஸ் இன் தி இண்டோ பசிபிக் ரீஜன். அதே மாதிரி ஃபார்வர்ட் நேவல் பார்ட்னர்ஷிப். ஸோ டிட்டரன்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம். வாட் இஸ் லாஸ்ட் வீக்ல ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது செக்யூரிட்டியில ஒரு முக்கியமான விஷயம் டிட்டரன்ஸ். நீங்க மிலிட்டரிய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு காரணம் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்ககிட்டயே குண்டு இருந்து என்கிட்டயே குண்டு இருந்தா ரெண்டு பேருமே குண்டு போட்டுக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ இஃப் இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஃபார்மிங் அன் அலையன்ஸ் தேர் இன் த சவுத் சைனா சி ரீஜன், அந்த அலையன்ஸ்னால தட் வில் ஆக்ட் அஸ் அ டிட்டரன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபியூச்சர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் இருந்த அலையன்ஸ்னால யூஎஸ்ஏ டினைட் டு என்டர் இன் டு தி இண்டோ பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971. கரெக்டா? நமக்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் இருக்க ஒரு அலையன்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் யூஎஸ் நெவர் இன்டர்ஃபியர்ட் இன் தி வார். அதர்வைஸ் யூஎஸ் would have interfered in the இந்தோ-பாகிஸ்தான் வார். அதே மாதிரி நம்ம இந்த ரீஜன்லயும் வியட்நாம் மாதிரி ஒரு நாடு கிட்ட, பிலிப்பைன்ஸ் மாதிரி ஒரு நாடு கிட்ட டிஃபென்ஸ் அலையன்ஸ் வச்சிருந்தோம்னா நாளைக்கு இண்டோ சைனா ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ்ல பார்க்கும்போது சைனாக்கு அது ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா இந்தியா இஸ் ஹேவிங் அ பிரசன்ஸ் தேர் அப்படின்னு. ஸோ அதான் வந்து ஃபார்வர்ட் நேவல் பார்ட்னர்ஷிப் அண்ட் பிரசன்ஸ் இந்த ரீஜன் வில் டிட்டர் தி அட்வர்சரிஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இந்தியாக்கு இங்கேயும் ஒரு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 points which was discussed in the editorial why India needs to have engagement with Vietnam. Okay. ஸோ வியட்நாம்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு 5% கூட வாய்ப்பு இல்லை எக்ஸாம்ல. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா எழுதுறதுக்காக தான் இந்த எடிட்டோரியல். அதே மாதிரிதான் சவுத் கொரியாவும். சவுத் கொரியா, வியட்நாம் இதெல்லாம் எடிட்டோரியல் வந்ததுனால நம்ம பாத்துக்கிறோமே தவிர
வந்துச்சுன்னா எழுதுறதுக்கு தான் தவிர இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. கிளியரா? சோ பட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். எடிட்டோரியல் வரும்போது படிச்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுக்காக நம்ம ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் டைஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி டிஃபென்ஸ் டைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வியட்நாம்? ஜாயிண்ட் விஷன் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வந்து இந்தியா சைன்டு வித் வியட்நாம் இன் 2019. இந்த ஜாயிண்ட் விஷன் ஃபார் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல தான் 100 million லைன் ஆஃப் கிரெடிட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். டு ஸ்ட்ரென்தன் தி வியட்நாமீஸ் நேவி வி ஹவ் ஆல்ரெடி கிவன் $100 million ஆஃப் லைன் ஆஃப் கிரெடிட் அண்ட் $500 million ஆஃப் லைன் ஆஃப் கிரெடிட் இஸ் இன் நெகோசியேஷன்ஸ். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு $600 million ஆஃப் லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து வியட்நாம் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஸ்ரீலங்காக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 3.4 billion 3.6 billion கொடுத்துருக்கோம். அது பில்லியன்ல இருக்கு. இவங்க கிட்ட இப்பதான் 600 million இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு டிரா கம்பேரிட்டிவ் ஸ்கேல் ஆஃப் அந்த நம்பர் தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் புரியும். அவ்வளவு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு கொடுத்துருக்கும். 600 million வந்து we are planning to give to Vietnam. அதே மாதிரி வந்து INS சாத்தவானா. வேர் இஸ் INS சாத்தவானா லொகேட்டட்? விசாகப்பட்டினம். இது பிளைண்ட் கெஸ் தான். எப்படின்னா சாத்தவானா ரிலேட்டட் டு ஆந்திர பிரதேஷ், ஸோ சம்வேர் ரிலேட்டட் டு தேர் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணலாம். பட் INS சாத்தவானா லொகேட்டட், நீங்க எடிட்டோரியல் படிக்கும் போதே அதுல இருந்திருக்கும். INS சாத்தவானா லொகேட்டட் இன் விசாகப்பட்டினம். வேர் அந்த INS சாத்தவானால தான் அண்டர் வாட்டர் காம்பேட் ட்ரைனிங் வந்து நம்ம யாரு கொடுத்துட்டு இருக்கோம்னா வியட்நாமோட நேவியோட சோல்ஜர்ஸ் இன்வைட் பண்ணி we are giving them training. அண்டர் வாட்டர் நேவி ஆபரேஷன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ வியட்நாமோட நேவியை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் we are focusing. ஸோ INS சாத்தவானா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 ஹை ஸ்பீட் போட்ஸ் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணிருக்கோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ இன் நெகோசியேஷன் டு கிஃப்ட் கார்வெட். கார்வெட்னா ஒரு மிலிட்டரி ஷிப்பை வந்து கிஃப்ட் பண்ற அளவுக்கு நெக்ஸ்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி 12 ஹை ஸ்பீட் போட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிருக்கோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் டு ஸ்ட்ரென்தன் தேர் நேவி. ஸோ ஃபியூச்சர்ல வந்து வியட்நாம் இஸ் ஆல்ரெடி விசா ஆகாஷ் மிசைல்ஸையும் பிரம்மோஸ் மிசைல்ஸையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வியட்நாம் சீன். அதை தாண்டி இந்தியாவுடைய UAVs அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வியட்நாம் வாங்கலாம். ஸோ இதனால ஆத்ம நிர்பர் பாரத், ஆத்ம நிர்பர் டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுது, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா வந்து டெபிசிட்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட எய்ம். ஸோ அதுல வியட்நாம் இஸ் அ பொட்டன்ஷியல் பையர் ஃபார் அஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம எங்க வேணா எழுதலாம். மேனுஃபேக்சரிங், ஆத்ம நிர்பர், டிஃபென்ஸ், எப்படி கொஸ்டின் வந்தாலும் வியட்நாம கொண்டு வந்து இது எழுதலாம். ஓகே, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, வியட்நாம் ரிலேஷன்ஸ். ஸோ பீம்ஸ்டெக்ல வந்து we can extend and add Vietnam in future if needed. தாய்லாந்து இருக்கு, தேவைன்னா வியட்நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லைக் ஹவு வி ஆட் நேபாள் அண்ட் பூட்டான். ஸோ தேவைப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இந்தியா ஏசியான் ரிலேஷன்ஸ்ல தேர் இஸ் a potential area to collaborate further. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்லயும் we can collaborate with Vietnam in future if needed. மீகாங் கங்கா கோஆபரேஷனும் இந்தோ பசிபிக் ஓஷன்ஸ் இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ எந்தெந்த மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ்ல எல்லாம் பொட்டன்ஷியலா நம்ம கொலாபரேட் பண்ணலாங்கிறதுக்கு ஜஸ்ட் ஹவ் லிஸ்டட் தி நேம், நத்திங் ஸ்பெசிபிக் இன் திஸ். நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எழுதும்போது, ரிலேஷன்ஷிப் எழுதும்போது இந்த மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ்ல எல்லாம் இந்தியன் ஓஷன்ஸ், இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ்ல மீகாங் கங்கா ரெண்டுத்துலயுமே வந்து வியட்நாம் இஸ் மெம்பர். பட் இந்த ரெண்டுத்துல வந்து தேர் இஸ் பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் பாசிபிலிட்டி. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென்ட் பை தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ Indo-Pacific Oceans Initiative அப்படின்னா என்ன? Prelims point of view you have to see. Indo-Pacific Oceans Initiative is an initiative launched by Prime Minister in Thailand in 2019. This initiative is centered on 7 pillars. என்னென்ன 7 pillars பாருங்க. நம்மளோட Indo-Pacific Ocean Initiative 7 pillars-உம் ஃபுல்லா மேரிடைமா இருக்கும். என்னென்ன மேரிடைம்னா, ஃபர்ஸ்ட் மேரிடைம் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ஒன்னு, மேரிடைம் எக்காலஜி, மேரிடைம் ரிசோர்சஸ். ஸோ எக்காலஜி லைக் கோரல் ரீப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், பயோடைவர்சிட்டி. அண்ட் மேரிடைம் ரிசோர்சஸ்னா என்ன? ஏகப்பட்ட ரிசோர்சஸ், ஃபிஷிங் ரிசோர்சஸ் அண்ட் மினரல் ரிசோர்சஸ். கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ரிசோர்ஸ் ஷேரிங், அதாவது ஃபிஷர்மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், சுனாமி, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லாத்துலயும் இந்தியா வந்து ஒரு லீடரா இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், ட்ரேட் கனெக்டிவிட்டி, மேரிடைம் டிரான்ஸ்போர்ட். ஸோ எல்லாமே மேரிடைம் ஓரியன்டா தான் இருக்கும் நம்மளோட Indo-Pacific Oceans Initiative. ஸோ இந்த 7 பில்லர் ஆஃப் மேரிடைம், இதுல என்னென்ன 7 பில்லர் இருக்குங்கிறத நோட் பண்ணி, இதே நோட் பண்ணி வச்சுக்கணும்னா, இந்தியாவோட மேரிடைம் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா கூட இந்த 7 பில்லர்ஸ் வச்சு எழுதலாம். ப்ளூ ஓஷன்ஸ் பாலிசி அது அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் இந்த 7 பில்லர்ஸ் வச்சு எழுதலாம். சாகர் அப்படின்னா என்னங்கிறது கேட்டாலும் இந்த 7 பில்லர்ஸ் வச்சு எழுதலாம். ஏன்னா எல்லாத்துலயும் ஒன்னதான் இருக்க போகுது. ப்ளூ நமக்கு வந்து ஸோ ஹேக்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி மேரிடைம்னா இந்த 7 பாயிண்ட் தான். எங்க வேணாலும் மேரிடைம் ரிலேஷன்ஸ்ல இந்த 7 பாயிண்ட் எழுதுனா, நாளைக்கு இந்தியா அண்ட் மேரிடைம் நேஷன்ஸோட ஒரு லிங்கேஜ்ல வச்சு கொஸ்டின் வருது. மால்டீவ்ஸ் கூட இந்த 7 பாயிண்ட் ரெலவெண்ட் தான், மடகாஸ்கர் கூட இந்த 7 பாயிண்ட் ரெலவெண்ட் தான், சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்த 7 பாயிண்ட் ரெலவெண்ட் தான். கிளியரா? ஆஸ்திரேலியா கூட இந்த 7 பாயிண்ட் ரெலவெண்ட். ஸோ அதனால இந்த 7 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் படிக்கிறதோட இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டுமே படிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். இதை வச்சு நம்ம எக்ஸாம்ல மேனேஜ் பண்றது தான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்.
So India has also called on Vietnam to partner in that particular thing. So அதே மாதிரி இந்த எடிட்டோரியல்ல நான் இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தேன். இந்த வேர்ட்ஸ் வந்து வியட்நாம் ஓரியன்டா இவர் எழுதியிருந்தாரு. ஆனா எந்த ஒரு ஃபாரின் பாலிசினாலும் இதான் வேர்ட்ஸ். இந்தியாவுக்கு இன்னொரு நாடுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்ஷியல் பிரின்சிபல், தட் இஸ் அ டிஃபால்ட் திங் நம்ம பார்த்துருக்கோம். பன்ஷியல பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதனால நம்மளோட ஆர்டிகல் 51 பேஸ் பண்ணி இருக்கணும். அதை தாண்டி வேற என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கன்வர்ஜென்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். Convergence in the strategic and economic interests. I will switch on the. So convergence in the strategic and economic interests. Vision for peace, prosperity and people. So peace na without any wars, prosperity na economic development and people to people contact. Institutional mechanism for to build the relationship and regional stability. So in the words வந்து நம்ம எந்த ஒரு IR கொஸ்டின் இருந்தாலும் இது வந்து ஒரு பாயிண்டா எழுதலாம். Okay. So note down all the keywords in your notes. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரிக்கானது தான். இது ஏன் வந்து நம்ம இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுவே நீங்க வேற மாதிரி எழுதுவீங்க. வித்வுட் எனி வார்ஸ், தேர் ஷுட் நாட் பி எனி வார் அண்ட் தேர் ஷுட் பி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா விஷன் ஃபார் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஆன்சர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அந்த கீவேர்ட். ஸோ தட் இஸ் தி பர்பஸ். ஓகே, கிளியரா? ஸோ வித் திஸ் வில் கோ டு தி நெக்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ அந்த லாஸ்ட் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோ. Online ஒழுங்கா போதா மீட் இருக்கு. So next editorial is about the Chile's new global constitution. So இவங்களோட புது கான்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் a revolutionary constitution. இதுவும் வேணுமா? எல்லாரும் இங்க இருக்கிறதுனால அது மட்டும் போட்டேன். So Chile's new constitution, global constitutionalismல இது ஒரு முக்கியமான remarkable constitution அப்படின்னு சொல்றாங்க. இந்த எடிட்டோரியல்ல வந்து கம்பாரிசன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் GS2ல ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ எந்த ஒரு நாட்டில் புது கான்ஸ்டியூஷன் வந்தாலும் அதை படிச்சு வச்சுக்கணும். அபார்ட் ஃப்ரம் தி டேபுலர் காலம் ஆஃப் லக்ஷ்மிகாந்த். லக்ஷ்மிகாந்த்ல இருக்க டேபுலர் காலம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வேர்ட் பை வேர்ட் மெமரைஸ் பண்ணணும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதை தாண்டி இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ் வரும்போது வி ஹேவ் டு ப்ரிப்பேர். ஸோ இந்த எடிட்டோரியல்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனோட எவல்யூஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன் ஒரு பார்ட், அதுக்கப்புறமா 1950ஸ்க்கு முன்னாடி வந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்தது, 1950ஸ்க்கு அப்புறமா இருந்த கான்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருந்தது, லேட்டஸ்டா வந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஜென்ரிக்கான ஒரு ஓவரால் பிக்சர் ஒன்று கொடுக்குறாரு. நாட் வெரி எலாபரேட்லி, பட் நமக்கு ஆன்சர் ரேட்டிங்க்கு போதுமான அளவுக்கு ஒரு 4 வேர்டு கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அது நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதலாம். எஸ்ஏ வரும்போது எழுதலாம் ஹவு கான்ஸ்டியூஷன்ஸ் ஹவ் இவால்வ்டுன்னு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட் ரிமார்க்கபிளி சிலி டிட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, அகஸ்டோ பினோச்சி. ஸோ சிலி ஹேட் அ டிக்டேட்டர் கால்ட் அகஸ்டோ பினோச்சி. 1980ல இவர் டைம்ல இருக்கும்போது ஒரு கான்ஸ்டியூஷன் வந்தது. ஹி வாஸ் அ டிக்டேட்டர். ஸோ பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி வித் ஹிம். ஸோ இவரோட டிசென்ட்டுக்கு அப்புறமா ஒரு ரெவல்யூஷன் கழிச்சு ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்துருச்சு. டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்தாலும் இவர் டைம்ல அந்த கான்ஸ்டியூஷன் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷன் மட்டும் எதுக்கு, அதையும் நம்ம தூக்கி போட்டலாமே அப்படிங்கிறதுனாலதான் நவ் தே ஆர் ரிமூவிங் இட். இந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, 2 முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு என்னதுன்னா, கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே வந்து தி ஓபன்லி சப்போர்ட்டட் தி குளோபலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன் அண்ட் குரோனி கேபிட்டலிசம் நிறைய கொண்டு போற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நிறைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருந்துச்சான். ஸோ அதனால வந்து டிவிஷன் பிட்வீன் தி ரிச் அண்ட் தி புவர் வைடன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன் ஃபார் சிலி பீப்புள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பிரைவேடைசேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். வாட்டர் ரிசோர்சஸ் வந்து பப்ளிக் குட் இல்ல பிரைவேட் குட் அப்படிங்கிற மாதிரி மாத்தி பிரைவேட் கம்பெனிஸ் வந்து வாட்டர் ரிசோர்சஸ் விற்கிற மாதிரி கமாடிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரை கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே ஒரு ப்ரொவிஷனா வச்சு நிறைய வாட்டர் கம்பெனிஸ். ஸோ வாட்டர் கம்பெனிஸோட பிரைவேடைசேஷனால வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஒரு கமாடிட்டி ஆகி அது ஒரு பிசினஸா மாறிடுது. அது கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வைக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மிகப்பெரிய ப்ராப்ளமா பேசப்பட்டது. இது 2த்தையும் சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் பீப்புளோட நீட். அதனாலதான் they brought the new constitution. ஓகே, அந்த நேம் ரொம்ப முக்கியம், அகஸ்டோ பினோச்சி. நம்ம ஏன் இந்த பேர் முக்கியம் அப்படின்னா, அகஸ்டோ பினோச்சி ஆஃப் சிலி, இவர் ஒரு டிக்டேட்டர், மக்களுக்கு பிடிக்கல, அதனால மக்கள் மாத்திட்டாங்க. இது எக்ஸாம்பிளா எஸ்ஏல எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதலாம். நமக்கு பேர் நான் எழுதி ஹிட்லர் எழுதி போர் அடிக்கும் போது உங்களுக்கு புரியுதா, வெறும் ஹிட்லரே அதுக்கு எத்தனை வாட்டி நம்ம அடிப்போம், அவரை அடிக்கணும் தான், பட் மத்த இன்னும் 4-5 பேர் அடிக்கணும்னா இந்த மாதிரி ஆளுங்க பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஏல எழுதும் போது நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு. ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டிடியூண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணும்போதே அதுல வந்து ஒரு ரெவல்யூஷனரியா பண்றாங்க. என்னன்னா, டைரக்ட்லி எலெக்டட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஸ் அகேன்ஸ்ட் இந்தியால இன்டைரக்ட்லி எலெக்டட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. ஞாபகம் இருக்கலாம். So half of or main part of the constituent assembly was indirectly elected. A few members
from princely states were nominated by the princes. So now இவங்க வந்து directly elected. 51% of constituent assembly consisted of women. அதே மாதிரி 17 seats were reserved for indigenous people. அவங்க ஊர்ல இருக்கிற tribal people and gender minorities. Transgenderக்கு special representations கொடுக்கப்பட்டது constituent assemblyல. Members across the socio-economic spectrum. வெறும் politicians மட்டுமே இல்லாம it consisted of lawyers and it consisted of people from all the streams. So constituent assembly இந்தியாவோட ஃபார்ம் பண்ணும்போது எல்லாமே lawyers தான். But mostly lawyers, எல்லாருமே lawyers இல்ல, mostly lawyers and social workers. But இதுல all the socio-economic spectrum was covered and see the reservation special. So this is very important thing with respect to them. So constituent assembly it's a revolutionary. So India கூட compare பண்ணும்போது that is a major difference. So next we are going to see the trend, how constitutionalism evolved. Constitutionalism அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வருது எங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான். தட் இஸ் தி earliest constitution. So initial stage US model. So US model இருக்கும்போது கான்ஸ்டியூஷனோட மேஜர் ஃபோக்கஸ் என்னதுன்னா, this is a prelims question also. What is the main objective of the constitution? To restrain the executive's power. To restrain the power. அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனோட மெயின். ஸோ கவர்மெண்டோட பவரை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட பர்பஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுதான். ராஜா மொனார்கா இருக்கும்போது that person has unlimited powers. ஸோ அந்த பவர்ஸ் எந்தெந்த டைமென்ஷன்ல இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கான்ஸ்டியூஷன் வில் கம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ரீடிங், ஸோ யூஎஸ் மாடல் வந்து ரிஸ்ட்ரைனிங் தி ஸ்டேட் பவர்ஸ், ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ். இந்த மூணுத்தை நோக்கி தான் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பிஃபோர் 1950 வரைக்கும் அந்த எல்லா கான்ஸ்டியூஷனும் எவால்வ் ஆயிருக்கு. எந்த பிஃபோர் 1950 வரைக்கும் அந்த எல்லா கான்ஸ்டியூஷனும் யூஎஸ் தான் ஒரு மாடலா வச்சுக்கிட்டு இது மூணுக்கு தான் அவங்க கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட்டா கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரொவைடிங் தி ரைட்ஸ் டு தி பீப்புள், செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் ரிஸ்ட்ரைன் ஆஃப் ஸ்டேட் பவர். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கும், ரிஸ்ட்ரைன் ஆஃப் ஸ்டேட் பவர் இருக்கு, பில் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு, இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். செப்பரேஷன், ஃபிக்ஸ் செப்பரேஷன் நம்மளது இல்ல, பிகாஸ் வி அடாப்டட் பிரிட்டிஷ் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம். ஸோ மற்றபடி வந்து ஆல் தி கான்ஸ்டியூஷன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இட் வாஸ் இன் திஸ் ஃபார்ம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் 20th centuryல வந்து ஸ்லோலி வந்து என்ன பண்றாங்க, யூஎஸ்ல இப்ப இந்த யூஎஸ் மாடல் இருக்குல்ல, யூஎஸ் மாடல் இருக்கும்போது பில் ஆஃப் ரைட்ஸ்ல தே ஹேட் ஒன்லி பொலிட்டிக்கல் ரைட்ஸ். 1950க்கு முன்னாடி வந்த கான்ஸ்டியூஷன்லாம் வெறும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸை வந்து லீகலா வந்து மென்ஷன் பண்ணல. அப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயே அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கும். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் டிபிஎஸ்பி விச் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்சபிள். கரெக்டா? ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஆனா போஸ்ட் 1950 வந்து எல்லா கான்ஸ்டியூஷன்லயும் சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸையும் பில் ஆஃப் ரைட்ஸ்ல ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் அண்ட் மெக்சிகன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு ஆன்சர் ரெடி, இது போதும். நம்ம உட்காந்து இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க தேவையில்ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் அண்ட் மெக்சிகன் கான்ஸ்டியூஷன்ல பில் ஆஃப் ரைட்ஸ்ல தே ஸ்டார்டட் ஆடிங் சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ். ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆல்சோ வேர் ஆடட் அஸ் பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது அங்கதானே இருக்கு. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து டிபிஎஸ்பில இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா மாறுச்சு அதை நம்ம நோட் பண்ணணும். என்னென்ன? ரைட் டு எஜுகேஷன், அது ஒண்ணு. வேற எதுவுமே அந்த அளவுக்கு டைரக்டா ஷிஃப்ட் ஆகல. ரைட் டு எஜுகேஷன் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அப்கோர்ஸ் பஞ்சாயத்து ராஜ் கேம் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், பட் ரைட் டு எஜுகேஷன் வந்து இட் ஹஸ் ஷிஃப்டட். ஸோ பட் மற்ற 1950 அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல ரைட் டு ஹவுசிங், ரைட் டு எஜுகேஷன் இது எல்லாமே டைரக்டா வந்து தே வுட் ஹவ் மென்ஷன்ட் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட்செல்ஃப். அதே மாதிரி ரைட் டு ஹெல்த் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு ரைட் டு ஹெல்த்தும் இல்ல, ரைட் டு ஹவுசிங்கும் வந்து we are not having the fundamental rights. Of course, it is indirectly interpreted through Article 21 in some random judgment. So அடுத்தது, ஸோ 21st centuryல வந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, they started having integrity institutions. Integrity institutions அப்படின்னா என்னதுன்னா, independent institutions which are independent of legislative and institutions which are independent of legislative and executive. Legislating executive independent-ஆ இருக்கிற institutions எல்லாமே லெஜிஸ்லேச்சரையும் எக்ஸிக்யூட்டிவும் டு ஹோல்ட் தெம் அக்கௌண்டபிளா இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இன்டெகிரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி இன்டெகிரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே வைக்கிறாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இருக்க இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஆஃப் SC ST அந்த மாதிரி ஒரு சில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. பட் 21st centuryல வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அதை வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா எல்லாமே கான்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றாங்க. இப்போ நம்மளோட CIC இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, NHRC இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, பட் we are having, but it is not a constitutional body. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும். ஆனா கென்யால 2010ல வந்து கென்யா கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி 10 கமிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸுக்கு, இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாத்தையுமே வந்து they are making it part of the constitution. So இந்த மாதிரி இன்டெகிரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அடுத்த எவல்யூஷன், as making them as the part of the constitution. நாலாவது எவல்யூஷன் லேட்டஸ்டா வந்ததுல எல்லாம் என்ன வருதுன்னா, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றாங்க.
ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 326 எலெக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல நம்ம எதர் எலெக்ஷன்ல ஓட்டு போடலாம் இல்ல நம்ம எலெக்ஷன்ல நிக்கலாம். இதை ரெண்டுத்தை தாண்டி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல. சோ வாட் ஆர் தி பேசிக் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ரூட்ஸ் டைரக்ட் டெமோக்ரஸில? டைரக்ட் டெமோக்ரஸி இன்டைரக்ட் டெமோக்ரஸில முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன? டைரக்ட் டெமோக்ரஸில என்னென்ன வரும்? ரைட் டு ரீகால். ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரண்டம் இருக்கும். ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால் அண்ட் பிளபிசைட் அப்படிங்கிற 4 விஷயத்தை லட்சுமிகாந்த் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெஃபரண்டம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது மக்கள் கிட்ட கேட்கறது. பார்லிமெண்ட்ல மட்டும் பில் பாஸ் பண்ணாம மக்கள் கிட்ட எலெக்ஷனா கொண்டு போறது. லைக் நாம பிரெக்சிட்ல இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு வந்து ரெஃபரண்டம் வச்சு தான் பிரிட்டன்ல முடிவு பண்ணாங்க. ஸோ இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னதுன்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்க கான்ஸ்டியூஷன்ல ஒன்லி எம்பிஸ் கேன் பிரிங் இன் அ பில். ஓகே, பட் டைரக்ட் ஃபார் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள எனி சிட்டிசன் கேன் பிரிங் இன் அ பில், கேன் இன்ட்ரடியூஸ் அ பில் அண்ட் சப்மிட் இட் டு தி கான்ஸ்டியூஷன். அதான் இனிஷியேட்டிவ். சோ அதே மாதிரி வந்து பிளபிசைட் அப்படின்னா என்னதுன்னா எனி டெசிஷன் விச் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு மேக் அதை சிட்டிசன்ஸ் கிட்ட கேட்டுட்டு பண்றது. ஸோ பிளபிசைட் இன் பெஸ்ட் ஃபார்ம் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் சுவிட்சர்லாந்து. ஸோ இது வந்து அங்க வரும். ஸோ ரீகால், ரீகால்னா என்ன? 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் மட்டும் இல்லாம நடுவில் அந்த எம்பி எம்எல்ஏ நம்ம பிடிக்கலன்னா அவங்கள வாபஸ் வாங்கிக்கிறது ரீகால். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை கான்ஸ்டியூஷன்ல வச்சு கொண்டு வந்தது தான் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். தட் இஸ் 4th ஸ்டேஜஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். புரியுதா? இந்த எவல்யூஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. இது நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல கான்ஸ்டியூஷன் பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தாலும் எழுதலாம், ஆர் எஸ்ஏ வந்தாலும் எழுதலாம், இல்ல எங்க வேணா எழுதலாம். இட்ஸ் அப் டு யுவர் இனோவேஷன். பட் இது வந்து பேசிக்கா புரிஞ்சு வச்சுக்கிட்டா இட் வாஸ் பெட்டர். ஸோ எல்லாரும் இதை பார்த்துட்டு வெறும் சில்லி கான்ஸ்டியூஷன் பத்தி தான் இதுல இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் அதுக்குள்ள கான்ஸ்டியூஷனோட எவல்யூஷன் வந்து கௌதம் பாட்டியா எழுதியிருக்காரு. தட்ஸ் வை கௌதம் பாட்டியா அண்ட் சுரித் பார்த்சாரதி எதை எழுதினாலும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு தி சில்லிஸ் பார்ட். இப்பதான் நம்ம இவங்க கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வரும். இவங்க கான்ஸ்டியூஷன்ல இவங்க எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கௌதம் பாட்டியா சொல்ல வர்றாரு ஃபைனலா. So for example, socio-economic rights like education rights, workers rights, gender identity. So gender identity வந்து கான்ஸ்டிடியூஷன் குள்ளேயே பாட்டா வச்சிருக்காங்க. நமக்கு ஆர்டிகல் 25ல புட்டசாமியில இன்டர்பிரேஷன் தான் கொடுத்தாங்க. கரெக்டா? இவங்க அதை வந்து பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனா வச்சிருக்காங்க. டீகமாடிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், அது புரிஞ்சிச்சா? தண்ணி வந்து பொது சொத்து அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி இன்டெகிரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே ஹேவ் கெப்ட் இன். இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ரெஃபரண்டம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இனிஷியேட்டிவ்னா எனி சிட்டிசன் கேன் bring in a law. அதே மாதிரி ரெஃபரண்டம்ல எனி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டேக், தே வில் கோ டு பீப்புள். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் பார்லிமெண்டே எல்லா லாவும் பாஸ் பண்ணிடும். ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வருது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான். நாட் இன் ஆர்டினரி லாஸ்ல கூட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட வராது. பட் இந்த ரெஃபரண்டம் அப்படிங்கிறது இருக்கும்போது நிறைய டெசிஷன்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வரும், பீப்புளுக்கும் வரும். ஸோ அதுதான் ரெஃபரண்டமுடைய அந்த விஷயங்கள். இந்த 4மே பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு. சுவிட்சர்லாந்து வந்து நம்ம சென்னை அளவுக்கு தான் இருக்கும். பாப்புலேஷன்ல சென்னையோட கால்வாசி கூட இருக்காது. ஸோ அதனால அங்கே ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பட் தே வில் பி தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட் தேர். ஸோ நேஷனல் டேட்டா ப்ரொடெக்ட். ஸோ இது கிளியர் ஆக்சுவலி. ஸோ நம்ம மேல சொன்ன இந்த இன்டெகிரிட்டி இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ல இருக்க எல்லாமே சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ். இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி லேட்டஸ்டா அந்த கான்ஸ்டியூஷன் இது. அதனால எல்லாமே இருக்கு. நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷன் வரும்போதே 200 வருஷமா இருக்கிற எல்லா கான்ஸ்டியூஷன்லயும் வி ரான்சாக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர். வி ரான்சாக்ட் ஆல் தி அவைலபிள் கான்ஸ்டியூஷன் டு கெட் இன்ஸ்பயர்ட். இவங்களுக்கு இன்னும் ரான்சாக்ட் பண்றதுக்கு நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து தேவோட இன்ஸ்பயர்ட் அலாட். நேஷனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து கான்ஸ்டியூஷன் பாடியா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் சிக்னிபிகன்ஸ். நம்ம இன்னும் வந்து அதை லெஜிஸ்லேட்டிவ் லீகல் பாடியா, ஸ்டாச்சுட்டரி பாடியா கூட கொண்டு வர முடியல. இன்னும் அது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில பெண்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல தான் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. மிச்ச பில் எல்லாம் அப்படியே லோக்சபால ஃபர்ஸ்ட் மண்டே இன்ட்ரடியூஸ் பாஸ் ஆயிடும், ராஜ்யசபால டியூஸ்டே பாஸ் ஆயிடும், வெனஸ்டே பிரசிடென்ட் சைன் போட்டுருவாரு, தேர்ஸ்டே வந்து அமலுக்கு வந்துடும். ஆனா டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் மட்டும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும். ஸோ நேஷனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இஸ் பார்ட் ஆஃப் தேர் கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி பெர்வேசிவ் ரோல் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி ஹஸ் டேக்கன் பெர்வேசிவ் ரோல்னா என்னதுன்னா நம்ம லைஃப்குள்ள இட் ஹஸ் ஸ்டார்டட் இன்டர்ஃபியரிங் அலாட். ஸோ பெர்வேசிவ் ரோல் ஆஃப் டெக்னாலஜி ரெகக்னைஸ் பண்ணி they have made data protection authority a part of it, and right to privacy வந்து they have made the very important right there. அதே மாதிரி ரைட் டு டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ரைட் டு டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. ஸோ டேட்டா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே மொபைல் டேட்டா கொடுக்கறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது என்னுடைய பிறப்புரிமையா அதை வந்து அங்க மாத்திருக்காங்க. ஓகேவா? கிளைமேட் கிரைசிஸ், they have acknowledged climate crisis. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எக்கனாமிக் என்வாரன்மெண்டல் கிரைசிஸ் அக்னாலேஜ் பண்ணிருப்பாங்க. எங்க அக்னாலேஜ் பண்ணிருப்பாங்க? டிபிஎஸ்பிலையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் அக்னாலேஜ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? என்வாரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அங்க கிளைமேட் சேஞ்ச் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. கிளைமேட் கிரைசிஸ் வந்து கொண்டு வர இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி, ரைட் டு நேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல they have acknowledged.
ஸோ நேச்சருக்கு ஒரு ரைட் இருக்கு. அதாவது ப்ரொடெக்டிங் நேச்சர் ஃப்ரம் ஹியூமன் இஸ் அ ரைட் ஆஃப் நேச்சர். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி வந்து இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டினா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம எல்லா வாட்டரையும் பொல்யூட் பண்றோம்னா விச் மீன்ஸ் தட் வி ஆர் அஃபெக்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன். கரெக்டா? ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனோட ரைட்ஸை கான்ஸ்டியூஷன்ல ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அதான் இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி. ஸோ ப்ரெசென்ட் ஜெனரேஷனோட ரைட்ஸ் மட்டும் நமக்கு வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி சிலிஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ கிளியரா? ஸோ இந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன்ல ஒரு கொஸ்டின் ஏதாவது ரேண்டம் கண்ட்ரி கிட்ட இருந்து வரும்போது நம்ம சமாளிக்கிறதுக்கு பயன்படும். இன்கேஸ் நமக்கு தெரியாத கண்ட்ரி கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, ஸோ எஸ்ஏலையும் வந்து யூ கேன் யூஸ் இட். ஸோ கிரிட்டிசிசம்ஸ் வைக்கிறாங்க. ஃபைனலா என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா பிசிக்கல் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆயிடும். ஏன்னா இவங்க சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் எல்லாத்தையும் எஜுகேஷன், ஒர்க்கர் ரைட்ஸ், ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஹெல்த், ரைட் டு ஹவுசிங், இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கொடுத்துட்டா நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இந்தியா கிட்ட ஃபண்ட் இல்ல, அதனாலதான் அது டிபிஎஸ்பியா வச்சோம் அப்படிங்கறதான இருக்கும். அதே கிரிட்டிசிசம் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நீங்க இது வைக்கிறதுனால அவங்க ஊர்ல இருக்கிற பீப்புள் வந்து இது வைக்கிறதுனால நம்ம பிசிக்கல் பாலிசியில வி மைட் ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. இப்போ ரைட் டு ஹவுசிங் சொல்லிட்டு எல்லாருக்கும் உடனே வீடு கொடுத்துருவோமா? இந்த வருஷமே எல்லாருக்கும் வீடு கொடுக்க போறோமா? இப்போ நம்ம ஊர்ல கூட தான் ரைட் டு எஜுகேஷன் இருக்கு 21A எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுத்துருவோமா? சோ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுனால நாளைக்கே எல்லாருக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் இல்ல, அது இருக்கிறதுனால இம்ப்ளிமெண்டேஷன் வில் பி ஃபாஸ்ட் பட் சூன் வி வில் பி இம்ப்ளிமெண்டிங் வித் அ டார்கெட். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. ஸோ பிசிக்கல் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். பட் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறது வந்து வாட் எவர் ரிட்டன் இன் தி கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் நாட் டேக்கன் ஆஸ் சச், இட் இஸ் இன்டர்பிரட்டட் பை சுப்ரீம் கோர்ட். அவங்க ஊர்ல இருக்கிற கோர்ட் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு ஹவுசிங் வந்து இருக்கு. ஸோ ரைட் டு ஹவுசிங்னா என்ன அப்படிங்கறத இன்டர்பிரேட் பண்ணும்போது இது உங்களுக்கு புரியாது நாங்க என்ன எழுதியிருக்கேன். ஸோ ரைட் டு ஹவுசிங்னா என்னன்னு அவங்க சொல்லும்போது வாட் சவுத் ஆப்பிரிக்கன் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னா ரைட் டு ஹவுசிங்னா ப்ரிவென்ஷன் ஃப்ரம் எவிக்ஷன் தான். எல்லாருக்கும் வீடு கொடுக்கணுங்கிறது இல்ல, யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா இல்லைன்னா அவங்க லேண்டை வாங்கும்போது அதை ப்ரிவென்ட் பண்றது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு டைமென்ஷன்ல தான் ரைட் டு ஹவுசிங் இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஹெல்த், ரைட் டு ஹெல்த்னு இருக்குன்னா ரைட் ஆஃப் பர்சன் ஹூ ஆர் அஃபெக்டட் பை எய்ட்ஸ் இல்ல ரைட் ஆஃப் பர்சன் ஹூ ஆர் அஃபெக்டட் பை டிசீஸ்க்கு மெடிக்கல் ஆக்சஸ் கொடுக்கறது தான் ரைட் டு ஹெல்த் தவிர நாட் யூனிவர்சல் ஆக்சஸ் டு ஹெல்த். ஸோ இந்த மாதிரி வந்து வாட் இஸ் தட் ரைட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் தான் இன்டர்பிரேட் பண்ணும்போது அது அந்த காலத்தோட ப்ராக்டிகல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி வில் பி இன்டர்பிரேட்டிங். ஸோ அதனால கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி ஒரு பிளேட்டன்ட் ரைட்ஸ் கொடுக்கறதுனால அதனால பிசிக்கல் கிரைசிஸ் எல்லாம் வந்துடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுனால ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மாரல் கரெக்ட்னஸ் வருது. So that is the purpose of adding those in the constitution அப்படிங்கிறது அதுக்கு கவுண்டர். ஸோ கிளியரா? when you are writing the answer இந்த மாதிரி இது எங்க நீங்க எழுத போறீங்கன்னு தெரியல, பட் இன்னோவேட்டிவா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கிளியரா? we'll go to next editorial. any doubts? இந்த இதுக்கு என்ன ஒரு பண்ணுனா இந்த நியூ ட்ரக்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பில் அப்படின்னு இருக்குல்ல, இந்த யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ் எல்லாம் எழுதும்போது பில்லோட பேரே வந்து நியூ ட்ரக்ஸ் அப்படின்னு தான் எழுதிருக்கு. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த பில்லோட நியூ அப்படிங்கிற வேர்டுமே வந்து இந்த பில்லு கூட சேர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. புதுசா வந்த பில்லு அப்படிங்கறத இங்க மீன் பண்றாங்க. அதனால எல்லா வெப்சைட்லயும் நியூ ட்ரக்ஸ் இருக்கு. பில்லோட பேர் வெறும் ட்ரக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக் பில் தான். ஆனா நியூ அது என்ன புது ட்ரக்ஸ். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எல்லா இன்ஸ்டியூட் வெப்சைட்லயும் நியூ சேர்த்திருப்பாங்க. அதனால அதுல நியூ கிடையாது, வெறும் ட்ரக்ஸ் தான். த ட்ரக்ஸ் தான் ஆரம்பிக்கும் அந்த பில்லோட பேரு. நீங்க வந்து ஆன்லைன்ல படிக்கும்போது அது நியூங்கிற வார்த்தையை வந்து பில்லோட சேர்த்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். கிளியரா? வெறும் வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ட்ரக்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக் பில். அவ்வளவுதான். ஓகே. ஸோ நியூங்கிறது புதுசு அப்படிங்கறத மீன் பண்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் தி பில். ஸோ வி ஆர் ஆல்ரெடி ஹேவிங் திஸ் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1940. இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் கேம் when British were still there and India's pharmaceutical industry was in the nascent stage. அப்போதான் ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ அந்த காலத்துல இருக்கிற ஏதோ அந்த காலத்து அலெக்சாண்டர் பிளமிங் காலத்துல இருந்த டெக்னாலஜிக்கு கொண்டு வந்த பில்லுல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல இருக்கிற அலெக்சாண்டர் பிளமிங் நான் பெனிசிலினை வச்சு சொல்றேன். ஸோ இப்போ வந்து இப்போ நவ் இட் இஸ் பீங் 21st centuryல when we are in new era with new pharmaceutical things and vaccine revolution, medical revolution, DNA profiling அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது we need new drugs, medical devices and cosmetics bill which is suitable to 21st century அப்படிங்கிறது ஒரு லாங் பெண்டிங் டிமாண்டா இருந்தது. அந்த டிமாண்டை கேட்டர் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ் brought this bill in the monsoon session of parliament. ஸோ இந்த பில்லுல அவருக்கு ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம், அப்புறமா இந்த பில்லுல சொல்ற கிரிட்டிசிசம்ஸ் வில் see. ஸோ பில் இந்த எடிட்டோரியல்ல there is only criticism but we are going to see the provisions also. ஸோ இந்த பாருங்க நியூ ட்ரக்ஸ் அண்ட் மெடிக்கல் அந்த பிடிஎஃப்ல எல்லாருமே இந்த நியூவை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு மென்ஷன். இது வந்து வெறும் ட்ரக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் பில் தான். ஸோ இப்போ இதுல வந்து திங் விச் ஹாவ் டு நோட் டவுன் இஸ் ஒன்னு வந்து டைம். இது வந்து ஓல்டு எரா பிரிட்டிஷ் டைம்ல கொண்டு வந்தது, அதனால வி நீட் அ நியூ ஆக்ட். அதே மாதிரி வந்து அந்த ஓல்டு ஆக்ட்ல வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, அந்த காலத்துல வென் தி நம்பர் குவான்டிட்டி வாஸ் வெரி லெஸ், ஸோ பாப்புலேஷனும் கம்மி குவான்டிட்டியும் கம்மி, அதனால இன்ஸ்பெக்ஷன் வாஸ் அ ரைட் மெத்தட். ஐ டாக் அபவுட் தட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு 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 ட்ரக் வந்து இட் இஸ் கமிங் டு தி மார்க்கெட். மார்க்கெட்க்கு வந்து அந்த ட்ரக் வந்து ரேண்டமா ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஒரு ட்ரக் எடுத்து செக் பண்ணுவாரு. அது நல்லா இருந்ததுன்னா ஓகே, அது நல்லா இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்ல பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்ல அந்த ட்ரக் கம்பெனி மேல பெனால்டி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ராஜ் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து when population and quantity is very less, number of medical shop is very less, when இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும்போது இது அப்ளிகபிளா இருக்கும். ஸோ ஏன்னா அப்போ அந்த இன்ஸ்பெக்டரால ஆல்மோஸ்ட் ஒரு 90% எல்லா மெடிக்கல் ஷாப்பும் போக முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால 1940ல அந்த சிஸ்டம் வாஸ் ரைட், இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த சிஸ்டம். ஸோ நவ் பிரசன்ட்லி இன் 21st century இந்தியாவில் இருக்க பாப்புலேஷன்ல ஒரு ஸ்ட்ரீட்லயே 5 மெடிக்கல் ஷாப் இருக்கு. பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸே இட் ஹஸ் இன்க்ரீஸ் லைக் எனிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங் த சேம் இன்ஸ்பெக்டர் ராஜ் கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவால எவ்வளவு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வச்சுக்க முடியும்? ஸோ ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வருது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வந்து ட்ரக் அண்ட் பார்மாசூட்டிக்கல் அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பொசிஷன் வருது. ஸோ எத்தனை ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டால வச்சு எத்தனை மெடிக்கல் ஷாப்ஸ் இல்ல எத்தனை பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும்? ஸோ இது எப்படின்னா ரேண்டமா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது செக் பண்றது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் டு தி பிரசன்ட் டைம் அப்படிங்கறதா வந்து ஒரு மேஜர் கிரிட்டிசிசமா இருக்கு ஓல்டு பில்லுல. ஸோ இன்னொரு மேஜர் கிரிட்டிசிசம் என்னவா இருந்திருக்கு ஓல்டு பில் இல்லைன்னா, யூஎஸ்ல என்ன பண்ணாங்க, யூஎஸ்ல இதை ரெகக்னைஸ் அவங்க ஓன்லி 80sலயே வந்து தேர் ஷிஃப்டிங் இட் டு மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ். அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஒரு ட்ரக்கோட இன்ஸ்பெக்ஷன் எங்க இருக்கணும்னா, நாட் வென் இட்ஸ் கமிங் டு தி மார்க்கெட் டியூரிங் த சேல்ஸ். இந்த இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட் செட்டிங் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மேல இருக்கும். ட்ரக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ்ல இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும். அந்த ப்ராசஸஸ் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கணும், அங்க வந்து குவாலிட்டி இருக்கணும், அங்க ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணிடாங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து வர ட்ரக்ஸ் வந்து குவாலிட்டியா தான் இருக்கும், நீங்க மார்க்கெட்ல போய் பண்ண தேவையில்ல. அதனாலதான் மார்க்கெட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றதோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஷிஃப்ட் வந்து யூஎஸ்ல பண்ணாங்க. பட் நம்ம அந்த ஷிஃப்ட் வந்து பண்ணல. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல வந்து 1980sல நம்ம வந்து அது ரூல்ஸா கொண்டு வந்தோம். பட் அது ரூல்ஸா கொண்டு வந்தாலும் வி வேரண்ட் இம்ப்ளிமெண்டிங் இட் அப்படிங்கறத எடிட்டோரியல்ல சொல்றாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி இந்த பில்ல கொண்டு வந்திருக்கலாம். பட் அதை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இவங்க கொண்டு வரல. அப்ப ஏன் இவ்வளவு கதை சொன்னீங்கன்னு கேக்குறீங்களா? சோ அதை கொண்டு வரலங்கிறதா இந்த எடிட்டோரியல் கிரிட்டிசிசம். இந்த இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் புரிஞ்சிச்சா? Now we'll go to the provisions of the bill. But this bill is having a very good provisions. Like for example, ரெகுலேஷன் ஆஃப் இ-பார்மசூட்டிக்கல் கம்பெனி, இ-பார்மசிஸ். ஸோ இ-பார்மசிஸ்ல என்ன ஆயிடுது, யார் விற்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல, எங்க இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதுனே தெரியல. ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் கொடுக்கணும். பட் இந்த இ-பார்மசிஸ்ல எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஃபேக் பிரிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆஸ் இஃப் கடையில நார்மல் பார்மசி கடையில பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு தான் ட்ரக் கொடுக்குற மாதிரி இ-பார்மசில தான் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்காம ட்ரக் கொடுக்குறாங்கன்னா, அதனால இ-பார்மசியை ரெகுலேட் பண்ணுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பார்மசிலையும் ட்ரக் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கறது இல்லை, எல்லா கடையிலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ டு ரெகுலேட் தி இ-பார்மசிஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ், இது ரெண்டு தான் வந்து முக்கியமா கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் தான் இருந்தது, தவிர மெடிக்கல் டிவைசஸ் இருந்துச்சா? இல்ல. தெர்மாமீட்டர் ஆர் ஸ்டெத்தோஸ்கோப், இல்லைன்னா வந்து நம்மளோட பல்ஸ் ஆக்சிமீட்டர், இதெல்லாம் மெடிக்கல் டிவைசஸ். இது வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டுக்குள்ள இல்ல. ட்ரக்ஸ் இருக்கு, இல்ல காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. ஸோ மெடிக்கல் டிவைசஸ் வந்து வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, they considered medical devices as drugs. ஞாபகம் இருக்கா? ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டுக்குள்ள மெடிக்கல் டிவைசஸ் ஆர் வேர் கிளாசிஃபைட் அஸ் ட்ரக்ஸ். ட்ரக்ஸோட ரூல்ஸ் தான் மெடிக்கல் டிவைசஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி அதை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ட்ரக்ங்கிறது ஒரு கெமிக்கல் காம்போனன்ட், மெடிக்கல் டிவைஸ்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்படி ட்ரக்கா நமக்கு இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி நீங்க ட்ரக்கா கன்சிடர் பண்ணி ரெகுலேட் பண்ணுவீங்க? பட் இத்தனை நாளா we were considering thermometer, pulse oximeter, stethoscopes as drugs and regulating it because there was no definition and no special provision for medical devices in our Drugs and Cosmetics Act. ஏன்னா 1940ல மெடிக்கல் டிவைசஸே இல்ல, ஸ்டெத்தோஸ்கோப் தவிர 2-3 டிவைஸ் தவிர வேற எதுவும் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அப்போ இல்ல. ஸோ அந்த மெடிக்கல் டிவைசஸ் தே மேட் பார்ட் ஆஃப் இட். ஸோ தே பிராட் இன் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் இ-பார்மசிஸ். இது ரெண்டுத்தையும் ரெகுலேட் பண்ணணும். இ-பார்மசிஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்து இ-பார்மசிஸ்க்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. மெடிக்கல் டிவைசஸ் ரெகக்னைஸ் பண்றாங்க, அதை டிஃபைன் பண்ணி அதுக்கு தனி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. வாட் இஸ் a medical device, what are all the provisions அப்படின்னு. ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான அடிஷன். They have included e-pharmacies and medical devices as part of the drugs bill. ஸோ அதே மாதிரி வந்து ரெகுலேஷன் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்.
ஓ இது இந்த இதுவா தெரியாம எழுதிட்டேன். பிடிஎஃப்ல எழுதுனா போவாது. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு லீகல் ஆம்பிட் கூட இதனால வரல. கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னா என்ன? ஒரு ட்ரக்கை வந்து ட்ரக்கோட டெஸ்டிங் இருக்கு. கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னா என்னதுன்னா அந்த ட்ரக் வந்து ஹியூமன் கிட்ட வச்சு ட்ரை பண்றாங்க, அனிமல்ஸ் கிட்ட வச்சு ட்ரை பண்றாங்கல்ல, அதுதான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இப்போ நம்ம வேக்சின்ல பார்த்துருப்போம். அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே கவர்மெண்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு லீகல் பேக்கிங்கே இல்லை இதனால. ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸையும் லீகலா ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஒரு லீகல் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. ஏன்னா பேண்டமிக் அப்போ வி ரெகக்னைஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ அதனால வந்து அது வந்து தட் இஸ் பீங் ஆடட் அஸ் தி பார்ட் ஆஃப் தி பில். தே ஆர் டிஃபைனிங் இட் அண்ட் பிரிங்கிங் இட். ஸோ அதுக்கப்புறமா ஆயுஷ் ட்ரக்ஸ். ஸோ ஆயுஷ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஆயுர்வேதா, யுனானி, சித்தா அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் தான் இருந்தது. இதுல சோவாரிக்பா, ஹோமியோபதி இத்தனால வந்து அந்த அவங்களுடைய ட்ரக்ஸ் இத்தனால ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த சோவாரிக்பா இஸ் அ டிபெட்டியன் மெடிசன், ஹோமியோபதி இஸ் அ ஜெர்மன் திங். இது ரெண்டுத்தையுமே வந்து நோ தே ஆர் பிரிங்கிங் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் இது. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ல ஹோமியோபதி இல்ல. ஸோ இந்த ஆக்ட்ல ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க, சோவாரிக்பா அண்ட் ஹோமியோபதி. ஸோ அது வந்து ஒரு அடிஷன். அதே மாதிரி தே ஆர் செட்டிங் அப் அ கமிட்டி. ஓகே, so in the light of recommendation of central government there is we need a committee. So actually அது இல்ல, ஒரே நிமிஷம், அந்த கமிட்டிக்கு பேர் கீழே வரும், இங்க இருக்கு பாருங்க. ஆல்ரெடி இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல we had drugs technical advisory board. இந்த ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு வந்து என்ன பண்ணும், ஆக்சுவலி நம்மளுடைய இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டோடைய பியூரோக்ரஸிக்குள்ள just show you. ஸோ நம்மளோட பியூரோக்ரஸி எப்படி இருக்கும்னா, we are having central drug standards ஆர்கனைசேஷன், கரெக்டா? சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் கீழே we are having ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கரெக்டா? அதே மாதிரி ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும் இதுக்குள்ள, இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப். இந்த ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி தான் என்ன பண்ணும், ஒரு ட்ரக்கோடைய காம்போசிஷன் என்ன, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது ரெகுலேட் டிசைட் பண்ணும். அவங்களோட ரெகுலேஷனை பேஸ் பண்ணி தான் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா will go and implement it. So இவங்க பாலிசி மேக்கிங் பாடி, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற பாடி, கிளியரா? So they are policy making body. This drug controller general is a line agency who is going to work on the ground and this person will be approving the drugs. So அப்படி இருந்த ரெண்டு சிஸ்டம், நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனுக்கும் சிஎஸ்ஓக்கும் உள்ள லிங்க் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நான் சொன்னதை வச்சு, எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிடும். ஸோ சிடிஎஸ்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ல கீழே இருக்கிற ரெண்டு பாடி இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரக்கு தான் இருக்கு, திருப்பியும் மெடிக்கல் டிவைசஸ்க்கு இல்ல. ஸோ இதே செட்டப்பை மெடிக்கல் டிவைசஸ்க்கு அப்படியே கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் தி ஒன்லி அடிஷன் விச் தே ஆர் டூயிங், கிளியரா? நத்திங் எல்ஸ். ஐ ஜஸ்ட் இது இப்போ நான் காட்டின ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போய் படிக்கணும். எந்த மினிஸ்ட்ரி கீழ இருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டடி ஆல் திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு ஒன்று அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து தே ஆர் கிரியேட்டிங் இட். பெனால்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ் வந்து கொண்டு வராங்க. 1 year ஜெயில் தண்டனை if they are reaching it or fine. Central licensing authority அப்படிங்கிற authority கொண்டு வந்து this authority is going to give the licenses, okay, to make provisions for central licensing authority for conducting clinical trials. So clinical trials conduct பண்ணி drug license பண்றதுக்காக we are having this authority and compensation லீகலா உள்ள கொண்டு வராங்க. கிளினிக்கல் ட்ரையல்ல ஏதாவது ஒரு பேஷண்ட்க்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது லீகலி இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஆக்ட். earlier it was not part of the act. So that is one thing which you have to note. And e-pharmacy, யார் e-pharmacy open பண்ணாலும் they have to be part of. Clear? So any act, before studying that act, read the provisions of the act. இப்போ இந்த ஆக்டோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் பார்த்தாச்சு. ஸோ அவங்க இன்னும் வந்து இன்ஸ்பெக்டர் ராஜ் சிஸ்டம்லயே இருக்காங்க. நம்ம வந்து விச் வி ஷுட் கோ. ஸோ இன்ஸ்பெக்ஷன் அண்ட் பெனால்டி சிஸ்டம் அப்படிங்கிறது 1940ல சூட்டபிளா இருந்தது. பட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ஜிஎம்பி அப்படிங்கிறதா அதோட கீவேர்ட். குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது யூஎஸ் உடைய சிஸ்டம். So instead of doing the inspection in the market, go and do the inspection and fix the standards in the manufacturing industry itself. So அப்பதான் drug quality வரும். So compliance of manufacturing units and process rather than the product. இந்த process கரெக்டான product quality தான் இருக்கும் போது. So that is the logic here. Inspection units, publication of. So actually இன்னொரு விஷயம் என்னதுன்னா, US உடைய சிஸ்டம் படி எப்படி இருக்கும்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்களோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் will go and do the inspection in the manufacturing industry. அங்க இருக்கிற அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து that person will be putting it in the public. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ஷன் போறாருன்னா அவரோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் மேட் இன் பப்ளிக். ஸோ அவரோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் பப்ளிக்ல இல்லைன்னா தேர் இஸ் a possibility of what? கரப்ஷன். ஸோ எனக்கு நீ இப்படி சூட் கேஸ் கொடுத்தனா நான் உனக்கு அப்படி ஒரு லைசன்ஸ் தருவேன். உங்களுக்கு புரியுதா? இஸ் கோயிங் டு தி இன்ஸ்பெக்ஷன்
இங்க சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவாரு, எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணனா நான் அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவேன். சோ அவர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி வேணா மாத்தலாம். So only if the inspection report is public, then only there is a possibility for us to do the scrutiny. So US-ல அவங்களுடைய அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து அட்லீஸ்ட் அவங்க குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருக்கிற இன்ஸ்பெக்ஷனே அவங்க பப்ளிக்கா பண்றாங்க. So which is lacking in our system. That is the problem. So இந்தியால GMP 1988 கொண்டு வந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் பப்ளிக், புட் இன் தி பப்ளிக். அதே மாதிரி வந்து நோ ஸ்ட்ரிக்ட் பெனால்டிஸ் ஆஸ் இன் USA. அதே மாதிரி பப்ளிக்ல இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டே வராததுனால இது வரைக்கும் இந்தியால நடந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷனா இல்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷனானே தெரியல அப்படின்றாரு ஆத்தர். ஓகேவா? சோ நமக்கு இதெல்லாம் தெரியாது, ஆத்தர் சொல்றத நான் சொல்றேன். சோ நம்ம ஊர்ல நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் வந்து ப்ராடக்ட்ல நடக்கிறதா இல்லைன்னா வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல நடக்கிறதா அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறதா வந்து இந்த ஆத்தருடைய ஒரு இது. ஸோ இந்தியா இஸ் ஹேவிங் 37 ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இஸ் த keyword for this answer writing. செகண்ட் வந்து ஃபெடரல் சிஸ்டம். இந்தியா, ஸோ யூஎஸ்ல வந்து there is only one drug standards authority for the entire country. So they are going to fix the common drug standards throughout the USA, and the authority is having the power to cancel license of any manufacturing unit throughout India. பட் இந்தியால எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஃபெடரல் செட்டப்ல இருக்கு. யூனியன் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இப்போ நான் பார்த்தோம்ல CDSCO இருக்கு. இந்த CDSCO ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்போர்ஸ் பண்ற ஏஜென்சிஸ் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கு. ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ட்ரக் அப்ரூவல் தான் கொடுக்குறாரு, ஆனா ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வராங்க. So every state is having their own drugs agencies who are going to do the ground level inspection. So இதுல தான் ஒரு பிரச்சனை வருதுன்றாங்க. ஸோ மொத்தம் இந்தியாவில் 37 ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு ஃபார் ஈச் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு கேஸ் ஸ்டடியை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் ஹேவிங் தி இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. 2 இடத்துல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். 3 இடம் சொல்லலாம் மேப்ல. ஒன்னு ஹிமாச்சல் பிரதேஷ், இன்னொன்னு பூனே, இன்னொன்னு ஹைதராபாத். இது 3 தான் வந்து ட்ரக் மேனுஃபேக்சரிங் உடைய ஹாட் ஸ்பாட்ஸ். நீங்க மேப் வரையும் போது மார்க் பண்ணிக்கலாம். பூனே, ஹைதராபாத் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். Himachal Pradesh for its climate and temperature. Hyderabad, there is no specific reason, just because of the infrastructure given by the state government. Pune, mainly because of the proximity to the oil refineries. ஏன்னா அது பேர் என்ன, க்ரூட் ஆயில் உடைய டிஸ்டிலரிஸ் உடைய அவுட்புட் தான் இட்ஸ் இன்புட் ஃபார் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதனால ப்ராக்சிமிட்டி டு தி ஆயில் ரிஃபைனரிஸ் இஸ் தி ரீசன் ஃபார் பூனே. யூனியன் ஜிஎஸ் பேப்பர் 1ல லொகேஷனல் ஃபேக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சிலபஸ்ல இருக்கிற டாபிக். நான் ஜிஎஸ் கண்டென்ட் தான் பேசுறேன், ஜாகிரபி இல்ல, ஆப்ஷனல் கண்டென்ட் இல்ல. ஓகே, சோ இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போலாம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல என்ன ஆகுது? ஹிமாச்சல் பிரதேஷ்ல in order to attract the investment, Himachal Pradesh government has given tax holidays and they are not implementing the drug standards. இந்த குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா ஸ்ட்ரிக்ட் என்போர்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிக்டா பண்றது இல்லையா. அதனால இந்தியாவில யூஸ் பண்ற பெரும்பாலான ட்ரக்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல மேனுஃபேக்சர் ஆகுதுல. சோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம். இப்ப தமிழ்நாடுல இருக்கிற ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது அந்த டேப்லெட் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார்னா அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சோ தமிழ்நாடுல இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டரால ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிட்டால லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியல. சோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற அந்த மேனுஃபேக்சரோட லைசன்ஸ் யார் கேன்சல் பண்ண முடியும்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான். பட் தட் ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இஸ் வெரி லீனியன்ட். சோ தட் இஸ் தி ப்ராப்ளம். சோ இதனாலதான் we need a இந்தியா ஃபுல்லா சிங்கிள் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அண்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஏஜென்சி with respect to drug. ஏன்னா drug manufacturing in Himachal Pradesh is not only consumed throughout India. India is called as pharmacy of the world and consumed throughout the world. So இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால it is a very big problem. Pharmacy of the worldங்கிறது நான் ஆட் பண்ண பாயிண்ட் இந்த எடிட்டோரியல் இல்ல. ஃபெடரல் இஷ்யூ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து பல்க் pharmaceutical having but poor enforcement. So clear-ஆ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆன்சர் ரைட்டிங்ல we can fix. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து கேஸ் ஸ்டடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. You can also write with respect to ethicsல எங்கயாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியால இருக்கிற இந்த இஷ்யூ. ஸோ டிரான்ஸ்பரன்சி, பியூரோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம எப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சாலே கரப்ஷன் அப்படிங்கிறது வந்துருது. ஸோ அப்போ இன்ஸ்பெக்ஷன் இல்லாம எப்படி ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வர முடியும்? இன்ஸ்பெக்ஷன் தேவை தானே. ஸோ இன்ஸ்பெக்ஷன் இருந்து கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னா அப்போ டிரான்ஸ்பரன்சி இஸ் கோயிங் டு கிரியேட் தி பியூரோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். ஸோ தென் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி So proactive publication of all crucial documentation. Like என்னென்ன documentation? இந்த மாதிரி drugs related ஆன எல்லா documentation should be public. Like documents of clinical trials, testing report, GMP compliance, whether அந்த industry GMP compliance இருக்கா, inspection report, everything should be made proactively public instead of RTI. இப்போ எப்படி இருக்குன்னா இது ஏதாவது வேணும்னா RTI அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. RTI ல அவங்க நாங்க பப்ளிக் அத்தாரிட்டி இல்லைன்னு டினை பண்ணிடவும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ அப்படி இருக்கிறதுனால we are not able to know the reality. ஸோ அதனால இது எல்லாத்தையும் ட்ரக் ஏஜென்சி வந்து ப்ரோஆக்டிவா அவங்க வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் வந்து we can solve this issue. கிளியரா? ஸோ டிரான்ஸ்பரன்சி வில் என்ஷோர் பியூரோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி. இந்த வார்த்தை வந்து GS2க்கு ரொம்ப முக்கியம் கவர்னன்ஸ்ல. பியூரோக்ராட்டிக் எப்போ ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத will lead to corruption. ஸோ இன்ஸ்பெக்ஷனை கரப்ஷன் குறைக்கணும்னா யூ நீட் பியூரோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி in the form of transparent publication of reports. So in the dimension of GS2 வந்து it is very important. So அதே மாதிரி வந்து citizens participation is needed in the regulatory process. இன்னொரு சொல்யூஷனும் கொடுக்குறாரு. ஒன்னு வந்து proactive publication of reports சொல்றாரு. இன்னொன்னு யூனிஃபார்ம் அத்தாரிட்டி த்ரூ அவுட் இந்தியா கிரியேட் பண்ணணும்ன்றாரு. GMP கொண்டு வரணும்ன்றாரு. ஃபைனல் பாயிண்ட் இஸ் citizen participation in the regulatory process. பப்ளிக் ஹியரிங் கொண்டு வரணும். ஒரு ட்ரக் அப்ரூவ் பண்ணி அது பப்ளிக் வரும்போது இப்போ நம்ம பப்ளிக் ஹியரிங்கிறது எங்க பாக்குறோம்? என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது பப்ளிக் ஹியரிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதே மாதிரி ட்ரக் அப்ரூவ் ஆகி மக்களுக்கு வரும்போது பப்ளிக் ஹியரிங் வைக்கணும். அந்த பப்ளிக் ஹியரிங்ல பப்ளிக்ல இருக்கிற டாக்டர்ஸ், நாட் தி டாக்டர்ஸ் இன்வால்வ் இன் தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், நார்மல் டாக்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா, அதே மாதிரி நார்மல் சிட்டிசன்ஸ் வந்து ட்ரக் ரெகுலேட்டர் கிட்ட கொஸ்டின்ஸ் பண்ற மாதிரி why you gave approval to this drug, what is the purpose of the drug, அந்த ட்ரக் கம்பெனி கிட்டே டைரக்டா நம்ம வட சென்னையில வர மாதிரி அந்த ஒரு பப்ளிக் ஹியரிங் ப்ராசஸ் ட்ரக் மேனுஃபேக்சரிங் வேணும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ பெட்டிஷன்ஸ் அண்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்க்கு சிஸ்டம் கொண்டு வரணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. பெனால்டிஸ் இருக்கு, பட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் எல்லாம் இன்னும் கொண்டு வரல இந்த பில்ல. ஸோ இந்த பில்லோட பாசிட்டிவ்ஸ் படிச்சாச்சு, ப்ரொவிஷன்ஸ் படிச்சாச்சு, எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இங்க பார்த்தாச்சு, வே ஃபார்வர்டும் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த பில்லோடைய ஹோலிஸ்டிக் கண்டென்ட் இவ்வளவுதான். இந்த பில் இப்போ பாஸ் ஆக போதா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது டிராப் ஸ்டேஜ்ல இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இந்த செஷனுக்குள்ள கொண்டு வரதா சொல்றாங்க. லெட் அஸ் see. கிளியரா? அடுத்த இதுக்கு போயிடலாமா? So next two editorials வந்து easy editorials தான். 4-day work week. 4-day work week அப்படிங்கிறது வந்து கேமரா பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு சொல்றேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல பண்ணுவாங்க மேபி, பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேமரா பாருங்க தான். இங்க வந்து 6 days work week தான் பொதுவா. ஸோ 4-day work weekலாம் இட்ஸ் வெரி லாங். ஸோ 5-day work week is might be fading away அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இவங்க வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போறதை பத்தி டைட்டில் வைக்கிறாங்க. ஸோ 4-day work week அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அப்படின்னா என்னதுன்னா, வீக்லி இப்போ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் என்னது, பொதுவா வந்து ஒரு நியாயமான வீக் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கலாம், IAS ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கலாமே, 8 hours a day 5 days a week. ஸோ 8 hours a day 5 days a weekனா 40 hours a week, கரெக்டா? ஸோ 40-hour work week 5 days a week அப்படிங்கிறது தான் நாமினலா இருக்கக்கூடியது. இட்ஸ் a decent thing. ஓகேவா? ஆனா ஆக்சுவலா நிறைய இடத்துல எப்படி இருக்கும்னா 6 days week இருக்கும். ஸோ 6 days week இருக்கிறதுனால அது 48 ஆயிடும். ஸோ 8 hours a day 6 days a weekனா 48 hours a week அப்படிங்கிறது தான் ஓவராலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் லீகல்லாம் ப்ரொவைடட் they are giving 1 week off. ஸோ இப்படிதான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. நான் சொல்றேன், அந்த 40ங்கிறது இட்ஸ் பெஸ்ட் ரெகுலேட்டட் திங் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் சர்டன் கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல 40 இருக்குன்னு இல்லை, 20 தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. மிச்ச 20 வந்து ஓகே 20, அதுக்கு மேல வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து 4 days a week அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுல என்ன கான்செப்ட்னா, there will be only 4 working days and 3 holidays. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே 4 நாள் ஒர்க்கிங் டே இருக்கும். 4 நாள் into 8 hours எவ்வளோ? 36 hours, 32 hours. 32 hours a week தான் ஒர்க் பண்ண போறாங்க. 3 நாள் லீவ் இருக்க போகுது. ஸோ இப்படி இருக்கிறதுனால 8 hours வந்து இட் இஸ் கோயிங் டு கட் ஆஃப். ஸோ இப்படி 8 hours கட் ஆஃப் ஆகிறதுனால ப்ரொடக்டிவிட்டி கட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து ட்ரையல்ல வந்து ட்ரை பண்ணாங்க. இது வந்து ஜான் மேயார்ட் கீன்ஸ் வந்து 1930லயே சொன்ன கான்செப்ட். ஹென்ரி ஃபோர்டு வந்து இது வந்து அப்போ வேற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஆனா ஜான் மேயார்ட் கீன்ஸ் வந்து இந்த 4 weeks அப்படிங்கறது வந்து ரஃபா சொல்லியிருக்காரு. என்ன ஐடியா சொல்றாங்கன்னா, இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால 8 hours குறைஞ்சாலும் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாறதுனால உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமா தான் ஆகும். ஏன் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா, ஒர்க்கர்ஸ்க்கு 3 நாள் லீவ் கொடுக்கறதுனால அவங்க இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மண்டே ஃபீவருங்கிறது இருக்காது, ஏன்னா உடனே தேர்ஸ்டே வந்துடும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஜாலியா வேலை செய்வாங்க 4 நாளும் 8 hours அப்படிங்கிறது. அப்படி ஜாலியா அவங்க வேலை செய்யும் போது their productivity is going to increase, their mind will be having very less burnoutsன்றாங்க. பர்ன்அவுட்ஸ்னா என்னதுன்னா, ஒரு லெவலுக்கு மேல நீங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல உட்கார முடியாதுன்னு. கிளாஸ் கவனிக்க உட்கார்றது வேலை பார்த்துட்டு உட்காரத யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஸோ அப்படி இருக்கும்போது if you are going to sit for a long hours of time, the productivity will automatically come down. ஒரு டைம்ல நமக்கே போர் அடிச்சு. ஸோ அதுக்குதான் இந்த கான்செப்ட். இஃப் இட் இஸ் 4 days a week, automatically efficiency is going to increase அப்படிங்கிற கான்செப்ட்ல they are brought in. GST எம்ப்ளாய்மெண்ட் கீழே இது வருது. நீங்க வேற எங்கேயாவது கூட கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், பட் டைரக்ட்லி இட் இஸ் இன் GST. ஸோ ஹென்ரி ஃபோர்டு வந்து அப்போ 1920s வந்து 60 hours வீக் இருந்திருக்கு. 60 hours வீக்னா என்ன?
12 hours a day for 5 days அப்படிங்கறது வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா 10 hours a day for 6 days அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஹென்ரி ஃபோர்ட் காலத்துல இருந்தது 1920s. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு, அது 40 ஹவர்ஸ்க்கு மாத்துறாரு. இப்போ இருக்கிற நம்ம பாக்குறோம்ல 5 நாள் வேலை செய்யுங்க 8 ஹவருக்கு வேலை செய்யுங்க அப்படிங்கிற சிஸ்டம் ஹென்ரி ஃபோர்ட் வந்து ஃபோர்ட் கம்பெனியில மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஃபோர்டோட ப்ரொடக்டிவிட்டி அதிகம் தான் ஆச்சான். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி ஃபார் திஸ் ரிடக்ஷன் ஃப்ரம் 60 to 40. இப்போ நம்ம 40ல இருந்து 32 போறோம். அதுதான் வந்து இப்போ இருக்கிற எடிட்டோரியல் பேசுது. அதே மாதிரி ஜான் மேயர் கீன்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ஐடியா. ஜான் மேயர் கீன்ஸ் என்ன சொல்றாரு, அவர் சொன்னாருன்னா லைக் ஆஃப்டர் ஃபியூ ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு பி 15 hours அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னும் ஆகல. பட் ஹி இஸ் டெல்லிங் இந்த மாடலை வந்து தே கேவ் அ ட்ரையல் இன் 2 கேஸ் ஸ்டடி. இந்த எக்ஸாம் ஆன்சர் ரைட்டிங் இந்த 2 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். மைக்ரோசாஃப்ட் ஜப்பானும் பர்பச்சுவல் கார்டியன் அப்படிங்கிற ஒரு லேண்ட் ட்ரஸ்ட், அங்க இருக்கிற ஒரு லேண்ட் ட்ரஸ்ட் ஏஜென்சி, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சியும் 2 பேருமே நியூசிலாந்துல இருக்க ஏஜென்சியும் ட்ரையல் ட்ரையல் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜா என்ன வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். என்ன கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட்னா, when they are reducing 1 day a week எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர் ரெக்ரூட் பண்ற மாதிரி ஒரு நீட் வந்துருச்சு. ஓகேவா? அதனால புதுசா ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க. அதனால இது வந்து டிமாண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி குட், நாட் ஃப்ரம் தி எம்ப்ளாயர் சைடு. எம்ப்ளாயி சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு புது ஆளுக்கு வேலை கிடைக்குது. அதனால இட் இஸ் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெசெஷன் வந்ததுல கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன்ல வரும்போதும் இந்த ஐடியாவை தான் ஜான் மேயர் கீன்ஸ் சொல்றாரு. நிறைய பேர் வேலை போயிடுச்சுல, நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைச்சிட்டு எக்ஸ்ட்ராவா நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ more people will be getting the salary, more demand will be created, economy will be recovered அப்படிங்கறதுனால தான் ஜான் மேயர் கீன்ஸ் said in 1930s இந்த ஐடியாவை. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால மோர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன். ஸோ மோர் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். இதை தாண்டி வந்து Microsoft Japan said that they saw 40% increase in productivity. Perpetual Guardian said 20% increase in productivity. அதே மாதிரி வந்து ஜாப் சாட்டிஸ்பாக்சன் ஹஸ் இன்க்ரீஸ் இன் தி எம்ப்ளாயர்ஸ் அண்ட் லோ பர்ன் அவுட்ஸ். பர்ன் அவுட்ஸ்னா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டென்ஷன் ஆகி மைண்ட் வந்து சேச்சுரேட் ஆகும். நீங்க கண்டினியூஸா பிஞ்ச் வாட்ச் எல்லாம் படம் பாத்துருக்கீங்களா? சீரீஸ்லாம் ஒரே 2 நாள்ல உட்காந்து 24 எபிசோடும் பாத்துருப்பீங்களா? அது 24வது எபிசோட் பார்க்கும்போது உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? படம் பார்த்த ஃபீலிங் இருக்கும், ஆனா ஒரு போதை இருக்கும்ல, அதான் பர்ன் அவுட். கண்டினியூஸா ஸ்கிரீனை பார்த்து இல்ல கண்டினியூஸா ஒர்க் பண்ணி ஒரு மென்டல் சேச்சுரேஷன். ஸோ தட் இஸ் கிரியேட்டிங் மென்டல் இல்னஸ் இஷ்யூஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா லோவர் காஸ்ட். 23% டிப் இன் தி எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா ஒரு நாள் ஆஃபீஸ் நடக்காதனால எலக்ட்ரிசிட்டி சேவ். 60% ஃபால் இன் தி பிரிண்ட் அவுட்ஸ் தான். ஃப்ரைடே அன்னைக்கு நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்களா என்ன தெரியல. ஏன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் பிரிண்ட் போட்டு போறாங்களா? 60% ஃபால் இன் தி பிரிண்ட் அவுட்ஸ் ஆனதுனால இருக்கு ரிடக்ஷன் இன் காமிடேஷன். ஸோ காலையில வேலைக்கு போறது, ஈவினிங் ரிட்டர்ன் வருது. ஸோ அதெல்லாம் கட் ஆகுறதுனால இட் இஸ் சேவிங் அ லாட் ஆஃப் ஃபியூவல், இட் இஸ் சேவிங் அ லாட் ஆஃப் காஸ்ட். திஸ் இஸ் another advantage. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து 2 டைமென்ஷன்ல பேசுறாங்க. அண்ட் உமன் கரியர் ப்ரோக்ரஷன். எப்படி இது ஜெண்டர் ஈக்வாலிட்டினா, ஒர்க்கிங் உமன் வந்து மோஸ்ட்லி வந்து தே ஆர் ஃபேசிங் தி பர்டன் ஆஃப் டியூவல் பர்டன். டியூவல் பர்டன் என்ன? வீட்டுக்கு போனோம்னா தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணணும், இதுல அவங்க மதரா இருந்தாங்கன்னா சைல்டையும் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அது 2 weeks அப்படிங்கிற 2 days இருக்கும்போது தே ஆர் அந்த 2 daysல வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் தேர் ஃபேமிலி. ஏன்னா என்ன ஆயிடுது, ஆஃபீஸ் ஒர்க், வீட்டு வேலை, குழந்தை, இது 3த்துலயும் அவங்க ட்ராப் ஆயிடுறாங்க. அதுவே 3 days ஆயிடுச்சுன்னா உமனுக்கு அதிகமான டைம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நிறுத்தினா இட்ஸ் ரிக்ரெசிவ் பாயிண்ட். இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்றாங்க, என்ன ஆட் பண்றாருன்னா, இப்படி நடக்கிறதுனால என்ன ஆயிடுது, உமன் வந்து 3 days வீக்கெண்ட் கிடைக்கும் போது ஒரு மதர் வந்து பொதுவா வந்து ஏன் வந்து பிரெக்னென்ட் உமன்ஸ் வந்து தே ஆர் ரிசைனிங் ஃப்ரம் ஜாப், குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க 3 நாள் லீவ் கிடைக்குதுன்னு தே வில் நாட் ரிசைன் தி ஜாப் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்ல வராங்க. ராதர் தென் டைரக்ட்லி கோயிங் டு தி நாளையில இருந்து அது மாற போதானா இல்ல. ஸோ அதுக்காக இது ஒரு ஸ்டார்ட்டா பாக்குறாங்க. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, மென்னுக்கு 3 நாள் லீவ் இல்ல. So since men are also having 3 days leave, it is an opportunity for men to participate in the household work. So அவங்களும் 3 நாள் வீட்டுல இருக்கிறதுனால அவங்களும் வந்து இந்த கேர் ஒர்க் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மென்னுக்குமே வந்து 2 நாள் லீவ் இருக்கு, 3 நாள் லீவ் இருந்தா சும்மா தானே இருக்கு இந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி they can shift the burden to men அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாரு. ஸோ அதனால பேரண்ட்ஸ், men will become responsible parent அப்படின்னு சொல்லி they will take care of their child. ஸோ அதனால womanோட burden will come down. ஸோ இதுதான் அதர் டைமென்ஷன் ஆஃப் திஸ் திங். ஸோ அந்த முதல் பாயிண்ட் மட்டும் இல்ல, 2வது பாயிண்டோட சேர்த்து பார்க்கும்போது இட் இஸ் பிகமிங் ப்ரோக்ரெசிவ். கிளியரா? ஃபேமிலி டைம் ஃபார் மதர்ஸ் அண்ட் ஆஃப்லோட் தி டியூவல் பர்டன், இன்க்ரீஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மென் இன் தி ஹவுஸ் ஹோல்ட் கேர் ஒர்க். ஸோ பிளஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்குது 3 days இருக்கும்போது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் திங்ஸ். கிளியரா? இல்ல இஷ்யூஸ் இருக்கு. என்னென்ன இஷ்யூ? நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஃபார்ம்ஸ். யூ கேன் நாட் இம்ப்ளிமெண்ட் இட் ஃபார் ஆல் தி ஃபார்ம்ஸ். எல்லா கம்பெனிஸ்க்கு இது சூட்டபிள் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல சூட்டபிளா, ஸ்கூல்ல சூட்டபிளா, ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ல சூட்டபிளா? கிடையாது. நம்ம 7 நாள் ஆபீஸ் இருக்கு,
ஏனாலும் கிளாஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏனாலும் உங்களுக்கு கிளாஸ் இருக்க முடியல. சோ எல்லா இடத்துலயும் இது சூட்டபிள் கிடையாது. சோ சர்வீஸ் செக்டர்ல சூட்டபிள் கிடையாது, மேனுஃபேக்சரிங்ல சூட்டபிள், சர்வீஸ் செக்டர்லயும் ஒரு சில சர்வீஸ் செக்டர்ல சூட்டபிள், ஒரு சில சர்வீஸ் செக்டர்ல சூட்டபிள் இல்ல. இப்ப ஐடி கம்பெனில இது சூட்டபிள், மைக்ரோசாஃப்ட் ஜப்பான்ல சூட்டபிள். ஆனா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் போயிடுச்சுன்னா ஒரு நாள் சேல்ஸ் போகுது, ஒரு நாள் மார்க்கெட்டிங் போகுது. ஸோ மார்க்கெட்டிங் வராது, ஹெல்த்துக்கு வராது, எஜுகேஷனுக்கு வராது. இட்ஸ் நாட் சூட்டபிள் டு ஆல் ஃபார்ம்ஸ். ஒரு சில ஃபார்ம்ஸ்க்கு அது போகுங்கிறதுனால எல்லாருக்கும் இது ஈக்குவலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா சொல்றாங்க. பட் எங்கெல்லாம் சூட்டபிளோ அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இங்க கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றதுனால எக்ஸ்ட்ராவா ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எம்ப்ளாயருக்கு இட் இஸ் இன்க்ரீசிங் தி காஸ்ட். ஸோ இங்க எம்ப்ளாயருக்கு காஸ்ட் இங்க சேவ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டும் பிரிண்ட் அவுட் காஸ்ட்டும் சேவ் ஆனாலும் இந்த புது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றது வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் தி காஸ்ட். அதே மாதிரி வந்து இன்க்ரீசிங் தி ஒர்க் ஹவர்ஸ் பெர் டே. ஸோ இந்த மாடலை வந்து இந்தியால வந்து இது நல்லா இருக்க ஐடியா அப்படின்னு சொல்லி நம்மளோட லேபர் கோட்ல இது ஆடட் திஸ். ஆக்சுவலி நம்மளோட லேபர் கோட்ல கோட் ஆன் வேஜஸ் பில்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியால ட்ரையல் அண்ட் பேசிஸ்ல நம்மளும் 4 days a week அப்படி கொண்டு வரலாம். கூடவே அடுத்த லைன்ல என்ன வரும்னா 48 hours அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 days work week with 48 hours அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். சோ காலையில 9ல இருந்து நைட் 9 மணி வரைக்கும் 4 நாள் வேலை செஞ்சா 3 நாள் லீவ் அப்படிங்கிற சிஸ்டம் தான் இந்தியாவில அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா ஆஸ் அ சைட் எஃபெக்டா அந்த 4 நாள்ல ஒர்க் பர்டன் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. சோ இப்போ இஃப் யூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் 12 hours work per day, then it is not going to be productive. The productivity gain is again going to be offset because of the increased burden of 12 hours, extra 4 hours. இப்போ 12 hours நீங்களே காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் வரணும்னா 1 hour முன்னாடி கிளம்பணும், வீட்டுக்கு 1 hour லேட்டா போவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 14 hours. ஸோ எல்லாருமே ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து they are calculating only the office time. They are not calculating the travel time. Travel time is also part of the ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஐடியாலஜியோட ஒரு கான்செப்ட். அது நம்ம அந்த கான்செப்ட் கூட இப்போதைக்கு போவேணாம். அட்லீஸ்ட் 8 hours ஆகுது வீட்டுல விட்டுருங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நீடு. பட் ஒரு லெப்டிஸ்ட் கான்செப்ட்ல என்ன வரும்னா டிராவலிங் டைம் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான். நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே உனக்கு வேலைக்கு நான் வந்துட்டேன், ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த அது கூட நம்ம போக வேணாம், அது ரொம்ப ஓவர். அட்லீஸ்ட் இப்போ இப்போ நீங்க 12 hours வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் ஆஃப்செட்டிங் தி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அஃபெக்ட் தி ஹாலிடேஸ். லீவு கொடுக்க மாட்டாங்க, அதான் 3 நாள் லீவ் இருக்குல்ல அப்படிங்கிறது சொல்றது எல்லா லீவ்ஸும் கட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ லேபர் கோட்ல 4 days 48 hours சொன்னாங்க, பட் இட் நாட் பி எஃபெக்டிவ். ஸோ நம்மளோட லேபர் கோட்ல ஸோ ஃபைனல் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா 48 hours அப்படிங்கறத வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த 4 days a week எப்போ இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா 4 days 8 hours. ஸோ அதனால இது வந்து 32 hours இருக்கிற வரைக்கும் தான் இது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க இது 4 days வச்சுட்டு 10 hours இல்ல 12 hours ஆக்குனீங்கன்னா இட் வில் ஆப்செட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து பார்க்கின்சன்ஸ் லா சொல்றாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா நோட் டவுன் இந்த கோட் வந்து ரொம்ப முக்கியம். ஒர்க் எக்ஸ்பான்ஸ் ஸோ ஹாஸ் டு ஃபிட் தி டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க சார் வந்து எங்களுக்கு அடிக்கடி அதான் நடத்துவார். சபரி சார் நடத்தும் போது இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு பார்க்கின்சன்ஸ் லா சொல்லுவார். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக எங்க சார் எங்களுக்கு சொல்லுவார். என்னதுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் படிக்கிறதுக்கு 2 நாள் இருக்கு அப்படின்னாலும் அந்த டாபிக்கை நீங்க 2 நாள் படிப்பீங்க. ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக்கை படிக்க உங்களுக்கு 5 hours தான் இருக்குன்னா அந்த டாபிக்கை நீங்க 5 hours முடிச்சிருவீங்க. அதான் பார்க்கின்சன்ஸ் லா. 5 hours முடிக்க வேண்டிய டாபிக்கை வந்து உங்களுக்கு எக்ஸாம் 2 நாள் இருக்குன்னா அது 2 நாளுக்கும் படிப்போம். எக்ஸாம் அதே 1 week கழிச்சு இருக்குன்னா அந்த ஒரு டாபிக்கை நம்ம 1 week கூட படிப்போம். ஸோ அதனால டைம் வந்து ஆட்டோமேட்டிக்லி த ஒர்க் வில் ஃபில் அப் தி ரெஸ்ட் ஆஃப் தி டைம். ஸோ நீங்க அது கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்தீங்கன்னா ஸோ அதான் வந்து பார்க்கின்சன்ஸ் லா. ஹியூமன்ஸ் மென்டாலிட்டியில சொல்றாங்க ஒர்க் எக்ஸ்பான்ஸ் ஹாஸ் டு ஃபிட் தி டைம் அவைலபிள் ஃபார் தி கம்ப்ளீஷன். ஸோ நீங்க கம்ப்ளீஷன் டைம் வந்து டிலே பண்ணி வைக்கிறதுனால எஃபெக்டிவ் ஆகாது. கம்ப்ளீஷன் டைம் எவ்வளவு சீக்கிரமா வைக்கிறீங்களோ அவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் அந்த லா சொல்லுது. ஸோ அதனால நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு இதுதான். நீங்க ஒரு டாபிக்கை முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 weeks டைம் அப்படின்னு வச்சீங்கன்னா 2 weeks எடுத்துப்பீங்க. ஆனா நீங்க 1 week டைம் வச்சா அது 1 week முடிச்சிருவீங்க. ஸோ 2 weeks டைம் இருந்தா 2 weeks முடிப்பீங்க. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படின்னு சார் சொல்லுவாரு. நீங்க என்ன பண்ணணும், இதே ப்ரிப்பரேஷன்ல நீங்க இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அதே தான் இங்கே சொல்ல வராங்க. பார்க்கின்சன்ஸ்லாம் இது கூட என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க எத்தனை ஹவர்ஸ் ஃபிட் பண்ணாலும் அதுக்குள்ள ஃபிட் ஆயிடும். இப்போ நீங்க அது 32 hours இருந்தாலும் 32 hours அந்த ஒர்க் ஃபிட் ஆயிடும். அது 40 hours இருக்கிறதுனால 40 hours எடுத்துட்டு பண்றாங்க, 48 hours இருக்கிறதுனால அது 48 hours எடுத்துட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட லாஜிக். ஸோ ஆனா வித் ஆல் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் வித் ஆல் தி பர்ன் அவுட்ஸ் இப்போ இட் இஸ் 48 hours. ஸோ அதான் அந்த லாஜிக் வந்து இதோட லிங்க்ட் இட் ஹியர். கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் கான்செப்டுவல். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஜிஎஸ் பாயிண்ட்ஸ் வர மாதிரி எடிட்டோரியல்ஸ். இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாவே வந்து ஒரு கான்செப்ட் தான். இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை மட்டும் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
இது எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பாருங்க எல்லாமே போட்டேன். ஜிஎஸ் 1 2 3 4 எஸ்ஏ ஆப்ஷனல் எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, லைஃப் எதுக்கு வேணா வச்சுக்கோங்க. ஸோ ஷேரிங் பவர் வித் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்பதான் நம்ம வந்து எங்க பார்த்தோம், சிலி கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம். இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆட் பண்றாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ வாட் இஸ் திஸ் இன்டர் ஜென்ரேஷனல் ஜஸ்டிஸ்? So idea of intergenerational justice. When global governance to establish peace has failed. So global governance அப்படிங்கிறது என்ன? வேர்ல்டுல பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சோம். ஸோ ரெண்டு ஒன்று தான். ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சோம். ஸோ யுஎன் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா குளோபல் பீஸ் அப்படின்னா கிடையாது. ஸோ வேர்ல்டுல வந்து புவர் கண்ட்ரீஸ்க்கு வந்து டெவலப்பிங்காக வேர்ல்ட் பேங்க் ஆரம்பிச்சோம். அவங்களோட மானிட்டரி பாலிசி சப்போர்ட்காக ஐஎம்எஃப் ஆரம்பிச்சோம். ட்ரேடுக்காக WTO ஆரம்பிச்சோம். இந்த எல்லா குளோபல் கவர்னன்ஸ் ஆரம்பிச்சோம். பட் இதோட எல்லா ஆப்ஜெக்டும் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா ரீச் பண்ணல. பிகாஸ் த கவர்னன்ஸ் ஹஸ் ஃபெயில்ட். நவ் வி ஆர் ஹேவிங் உக்ரைன் வார் பிகாஸ் யுஎன் சிஸ்டம் ஹஸ் ஃபெயில்ட். ஏன் யுஎன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிருக்கு? இட் இஸ் பீங் டாமினேட்டட் பை ஃபியூ கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வந்தாலும் அது ஃபெயிலியர்ல தான் போகுது. கிளைமேட் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தா அகைன் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் டூயிங் த பாலிடிக்ஸ். ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் கொண்டு வந்தா டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் டூயிங் த பாலிடிக்ஸ். ஸோ எந்த ஒரு குளோபல் கவர்னன்ஸ் கொண்டு வந்தாலும் ரோட் பிளாக்கா இருக்கிறது யாருன்னா டெவலப்டு கண்ட்ரீஸா இருக்கு. ஸோ யூஎஸ்ல வந்து வேற மாதிரி நடத்துவாங்க. நம்ம என்ன கொண்டு வந்தாலும் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பிளாக்கா இருக்கு. அது யூஎஸ்ல இருக்கிற ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ல அப்படி நடத்திக்கிட்டோம். நம்ம வந்து வில் ஃபோக்கஸ் ஒன்லி திஸ். ஸோ குளோபல் கவர்னன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்க இப்ப இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ் வந்து இது வந்து கொண்டு வராரு. எந்த ஒரு குளோபல் இஷ்யூவா எடுத்தாலும் இது ஒரு மாதிரியா தான் இருக்கு எடிட்டோரியல். அந்த மாதிரி கதையார கேட்டும். எந்த ஒரு இதுவா எடுத்தாலும் டெவலப்டு டெவலப்பிங் அப்படின்னு ரெண்டா பிரியுதான். எந்த ஒரு குளோபல் இஷ்யூவா எடுத்தாலும் டெவலப்டுக்கும் டெவலப்பிங்கும் சண்டை வருது. ஸோ எல்லா சைட்லயும் டெவலப்பிங் சைடு தான் நியாயம் இருக்கு, டெவலப்டு சைடு நியாயமே இல்லை அப்படிங்கிறதா சொல்றாரு. இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸும் நீங்க கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போதும் டெவலப்பிங் சைட் ஷுட் லீட் தி வேர்ல்ட், டெவலப்பிங் சைட் ஷுட் மேக் தி பாலிசி, டெவலப்பிங் அண்ட் எமர்ஜிங் எக்கானமிஸ் ஷுட் ஃபிக்ஸ் தி பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் தி வேர்ல்ட் ஃபியூச்சர். டெவலப்டு கண்ட்ரீஸ் கையில அது கொடுத்தோம்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் தி வேர்ல்ட் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. உங்களுக்கு புரியுதா? டெவலப்டு கண்ட்ரீஸ் கையில பாலிசி மேக்கிங், கவர்னன்ஸ் அண்ட் வேர்ல்டோட ஃபியூச்சரை முடிவு பண்றதுக்கான விதை கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் குட். எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கிட்ட தான் அது கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கறதா சொல்றாரு. அண்ட் 100% அதான் இந்தியாவுடைய ஸ்டான்ஸும் 1947ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதனால இந்த எடிட்டோரியல் இஸ் வெரி ரெலவென்ட் ஃபார் அஸ். வாட் இஸ் இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ்? ஸோ இது வந்து ஒரு கிளீஷியவான கொஸ்டின். வாட் சார்ட் ஆஃப் வேர்ல்ட் வி வாண்ட் டு கிவ் டு அவர் யங்கர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா ஆஸ்க் வாட் சார்ட் ஆஃப் வேர்ல்ட் தே வாண்ட் டு லிவ் இன். நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு. லைக் we polluted the water, we polluted the air, we are doing the global warming, we are taking away the resources, coal, solar energy, not solar energy, coal எடுத்தாச்சு, பெட்ரோலியம் எடுத்தாச்சு, fossil fuel எடுத்தாச்சு, எல்லாமே பண்ணி ஒரு டிகேடான ஒரு வேர்ல்ட தான் we are giving to the future generation without any resources. So what kind of world வந்து நம்மளுடைய பேரங்களுக்கு விட போறோம், பேத்திங்களுக்கு விட போறோம் அப்படிங்கறது யோசிக்கிறதுக்கு பதிலா அதுவும் நம்ம தான் முடிவு பண்றோம். அது நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்றாங்க. Ask them what kind of world they want to live in. So the question should shift. கொஸ்டின்லயே ஒரு ஐடியாலஜிக்கல் மாற்றம் வரும். இதெல்லாம் எஸ்ஏல நீங்க பயன்படுத்தணும். உங்களுக்கு புரியுதா? இது எஸ்ஏல அப்படியே ஒரு லைனா எழுதலாம். அதை விட கிவ் யங்கர் ஜெனரேஷன் a chance to design their own solutions. அவங்கள்ட்ட கொஸ்டின் மட்டும் கேட்கறது இல்ல. older generation should ask the future generation, current generation should ask the future generation the solutions also. அதுக்கு என்ன சொல்யூஷன்கள் அவங்க தான் சொல்லணும். ஏன் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிட்ட சொல்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும்? நம்ம ஏன் சொல்யூஷன் முடிவு பண்ணக்கூடாது? கேட்கல. நம்ம ஏன் சொல்யூஷன் முடிவு பண்ணக்கூடாது? ஏன் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிட்ட சொல்யூஷன் கேட்கணும்? ஏன்னா வேர்ல்ட்ல இருக்கிற இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதே நம்ம தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம், நம்ம கிட்ட இருக்கிற சொல்யூஷன்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற ஐடியாலஜி எல்லாம் தான் இந்த ப்ராப்ளம்கே காரணம். ஸோ ப்ராப்ளம்கே காரணமா இருக்கிறவங்க சொல்யூஷன்ஸ் முடிவு பண்ணக்கூடாது, விக்டிம்ஸ் சொல்யூஷன்ஸ் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லாஜிக். இட் அப்ளைஸ் டு எனி ஜஸ்டிஸ், இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ் இல்லை, எனி ஜஸ்டிஸா இருந்தாலும் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ தட் இஸ் இது. ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு எஸ்ஏல எல்லாம் எழுதலாம், எத்திக்ஸ்ல எழுதலாம், இல்ல எங்க வேணா எழுதலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல எழுதலாம், கன்க்ளூஷன்ல எழுதலாம். கன்க்ளூஷன்ல இப்படி எழுதி முடிச்சீங்கன்னா பவரா இருக்கும் அப்படியே. ஓகேவா? ஏதாவது ஒரு ஆன்சர்ல. ஸோ இதுதான் சொல்ல வராரு. நம்மளோட எஜுகேஷன் என்ன? ஸோ வாட் அவர் ஸ்டெம் எஜுகேஷன் சேஸ். ஸ்டெம்னா என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த நம்மளுடைய சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இந்த 4 சிஸ்டம் கிரியேட் பண்ண நாலேஜை பேஸ் பண்ணி தான் பிரசன்ட் ஜெனரேஷன் வேர்ல்டு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த 4 சிஸ்டமோடைய அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜினாலதான் பிரசன்ட் ஜெனரேஷன் ஆஃப் வேர்ல்டு வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த 4 பேரோட ஃபெயிலியர் தானே அது. இவங்களோட சக்சஸ்னால தான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இவங்களுடைய சக்சஸ்னாலதான் இப்ப இருக்கிற டிகிரடேஷன். கரெக்ட் தானே? சோ இந்த ஸ்டெம் சிஸ்டம் வந்து தே ஆர் கிரியேட்டிங். இவங்களோட ஐடியாலஜி என்னதுன்னா, டேக் ரிசோர்ஸ் அவுட் ஆஃப் தி எர்த். ஒரு ரிசோர்ஸை வந்து எர்த் கிட்ட இருந்து எடுத்துட்டு
resource extraction. யாருக்காக resource extraction? For human benefit. So present STEM model வந்து resource extraction from the world and create a product for human benefit. Correct? So இது வந்து they are creating a product for human benefit. So product actually இங்க வரணும், இங்கே வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்னால என்ன வருது? இந்த ப்ராடக்ட்னால டிஸ்ட்ரக்ஷன் வருது. என்ன டிஸ்ட்ரக்ஷன்? டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்வாயரன்மெண்ட் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்காலஜி வருது, ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன் உடைய இது லைக் டேக் குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் ஆர் டேக் ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஆர் டேக் தெர்மல் பவர் பிளான்ஸ் ஆர் டேக் வெஹிக்கிள்ஸ், எல்லாமே அது இந்த ப்ராடக்ட் குள்ள எல்லாமே வரலாம். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டுபிடிச்சது. ஸோ இதனால டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்காலஜி நடக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்காலஜினால என்ன நடக்குது? ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததுனால இந்த டிஸ்ட்ரக்ஷனை சால்வ் பண்றதுக்காக we are finding a solution. இதுக்கு சொல்யூஷனா இன்னொரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? இந்த சொல்யூஷன் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு பதில் கொடுக்குறோம். ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸை யூஸ் பண்ணுங்க, குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் பதிலா ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸை கண்டுபிடிக்கிற அந்த சயின்டிஸ்ட் இல்ல அந்த கம்பெனி, அந்த கார்பரேட் கம்பெனிக்கு ப்ராஃபிட்ஸ் வருது. கரெக்டா? ஆனா இந்த டிஸ்ட்ரக்ஷனால பாதிக்கப்பட்டது யாருன்னா புவர் பீப்புள் அண்ட் மிடில் இன்கம் பீப்புள். தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இந்த சயின்ஸ் இது வந்து டிஸ்கவரிங் a சொல்யூஷன். இதனால என்ன ஆகுதுன்னா those companies which are finding the solutions are becoming richer. இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற இந்த கம்பெனி தான் they are becoming richer. And who is getting poorer again? ஆல்ரெடி இருக்கிற புவர் ஸ்டேட்டா, ஆல்ரெடி இருக்கிற மிடில் இன்கம் ஸ்டேட்டா, they are still poor, they are still middle income. ஆனா இந்த கார்பரேட் என்டிட்டிஸ் they are becoming richer. So இப்படி இவங்க ரிச்சர் ஆறதுனால global inequalities are widening. So widening of global inequalities. So widening of global inequalities and it is a perpetual cycle. ஸோ இங்க வந்து எங்கதான் சொல்யூஷன் வருது? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சொல்யூஷன் டெக்னாலஜினால 100% கியூரும் வர்றது இல்ல, இதனால வைடர் இன்இக்வாலிட்டிஸ் வருது அண்ட் பர்பெச்சுவலி புவர் பீப்புள் ஆர் மேட் டு சஃபர். ஸோ தட் இஸ் தி அல்டிமேட் எண்ட் ஆஃப் திஸ் வாட் எவர் நாலேஜ் அவைலபிள் இன் தி பிரசன்ட் ஜெனரேஷன். ஸோ அதனாலதான் இந்த ஜெனரேஷனுடைய சொல்யூஷன் ஃபியூச்சர் ஜெனரேஷன் எடுபடாது. ஸோ நம்ம சிஸ்டமே ப்ராப்ளம், அதனால நம்ம சிஸ்டமே சரியில்லை. ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிட்ட இருந்து சொல்யூஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்குமெண்ட். புரியுதா? நான் தான் சொன்னால ஒரு மாதிரியா இருக்கு இந்த எடிட்டோரியல். ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியல, பட் இந்த எடிட்டோரியல் என்னால் விட முடியல. ஸோ அதுதான் வந்து அவரோட கிவன் இயர். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ இந்த சிஸ்டம் சரிப்படுத்தணும் அப்படின்னா அந்த சிஸ்டம்குள்ள சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது யாருன்னா there are two people again. ஒன்னு வந்து சயின்ஸ் பேஸ்டு சொல்யூஷன், சிஸ்டம்ஸ் அப்ரோச்ல சயின்ஸ் பேஸ்டு சொல்யூஷன் ஒன்னு இருக்கு, சொல்யூஷன்ஸ் பை சோஷியல் சயின்சஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சயின்ஸ் பேஸ்டு சொல்யூஷன்னா ஸ்டெம் மூலமா வரது எல்லாமே சயின்ஸ் பேஸ்டு சொல்யூஷன். ஸோ சயின்ஸ் பேஸ்டு சொல்யூஷன்ல இருக்கிறவங்களாம் அவங்க ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறாங்கல்ல. ஸோ சயின்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே இட் இஸ் நாட் ஹியூமன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி சயின்ஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ சயின்டிபிக் டெக்னாலஜினால ஒரு ப்ராடக்ட் வந்து வேற, ஹியூமன் வேறையா தான் இருக்கும். ஆனா அதுவே சோஷியல் சயின்ஸ் மூலமா ஒரு சொல்யூஷன் வருதுன்னு வைங்களேன், சோஷியாலஜி மூலமா ஒரு சொல்யூஷன் வருது, எக்கனாமிக்ஸ் மூலமா ஒரு சொல்யூஷன் வருது, ஆர் ஜியோகிராஃபி மூலமா ஒரு சொல்யூஷன் வருது, இல்ல ஹிஸ்டாரிக்கல்லா ஒரு சொல்யூஷன் வருதுன்னா அந்த சொல்யூஷன் எல்லாத்துலயும் ஹியூமன் வில் பி பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். நீங்க எக்கனாமிக்ல ஒரு சிஸ்டம் உருவாக்குறீங்கன்னா ஹியூமன்ஸ் இல்லாம உருவாக்க முடியாது. சோஷியல் சயின்ஸ்ல ஒரு சிஸ்டம் உருவாக்குறீங்கன்னா ஹியூமன்ஸ் இல்லாம உருவாக்க முடியாது. So when the solutions are coming from the social sciences, human being is part of the system. When the solution is coming from the STEM, human being is out of the system. So they are differentiating the human being. Okay. So இதுதான் வந்து பாசிபிலிசம், டிட்டர்மினிசம் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போவோம். அதுக்குள்ள நம்ம போகல. இப்போ நம்ம இந்த ரெண்டு கூட முடிச்சுக்கிறேன். கிளியரா? So அதனால சொல்யூஷன் should come from the social sciences. So அப்படி சோஷியல் சயின்சஸ்ல இருந்து உள்ள வரும்போது தான் ஹியூமன் சென்ட்ரிக் சொல்யூஷன்ஸ் வில் கம், இஃப் நாட் தி சயின்ஸ் சென்ட்ரிக் சொல்யூஷன். ஸோ புரியுதா நான் சொல்ற ஆர்குமெண்ட்? இது எல்லாத்தையும் ஒரு ஐடியாவா வச்சுக்கோங்க, எங்கேயாவது அடிச்சு விடுங்க, அவ்வளவுதான். புரியுதா? தட்ஸ் இட். ஸோ சயின்டிபிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து they are placing their minds out of their system. When scientific experts are finding a solution, they are placing their minds out of their system. ஆனா அதுவே சோஷியோ எக்கலாஜிக்கல் சிஸ்டமா வரும்போது the social scientists and economists they are part of the system. ஒரு சிஸ்டம்குள்ள இருந்தே they are finding the solution. ஸோ அதனால சொல்யூஷன்ஸ் வந்து வெறும் சயின்ஸ் கிட்ட இருந்து மட்டும் வரக்கூடாது. சயின்ஸ் ஷுட் இன்டகிரேட் வித் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி சொல்யூஷன். ஸோ மல்டி டிபார்ட்மெண்டல் ஆர் மல்டி டைமென்ஷனல் ஆர் மல்டி இது எப்படி சொல்லலாம், எல்லா ஃபீல்டுலயுமே all the fields should be part of the solution. புரியுதா? மல்டி ஸ்ட்ரீம்ஸ், all the streams should be part of the solution. அதே மாதிரி வந்து டாப் டவுன் அப்ரோச், அவுட் சைட் இன் அப்ரோச், ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச். ஸோ இப்போ நம்ம இந்த குளோபல் கவர்னன்ஸ் வரலாம்.
ஸோ வந்த சொல்யூஷன் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா இந்த பாலிசி மேக்கர்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். இப்போ ஸ்டெம்ல இருக்கிறவர் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது மோஸ்ட்லி வந்து எங்க இருக்காங்கன்னா தே ஆர் நாட் இன் தி கிரவுண்ட். அதே மாதிரி இப்போ சோஷியல் சயின்ஸே வரலாமே, இப்போ நம்ம சோஷியல் சயின்டிஸ்டே பீப்புள் பார்ட்டா இருந்தாலும் they are not going to the ground reality and they are not understanding the ground zero report and finding the solution. They are making the solutions from a far away from the ground. ஒரு டெல்லியில இருக்கிற ஒரு ரூம்ல இருந்தோ இல்ல சென்னையில இருக்கிற ஒரு ரூம்ல இருந்தோ உட்காந்துக்கிட்டு தர்மபுரிக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ தர்மபுரிக்கு போனாதான் தர்மபுரியோட சொல்யூஷன் நமக்கு வரும். டெல்லியில உட்காந்துக்கிட்டு எவாட் மால்ல வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ தட் இஸ் தி ப்ராப்ளம். So we have to go to Evat Mal district and we have to talk with the farmers and we have to identify why farmers are dying and then give the solution. Farmer suicides இதுதான் காரணம் அப்படின்ட்டு டெல்லியில உட்காந்து முடிவு பண்ணக்கூடாது, இல்ல சென்னையில உட்காந்துட்டோ இல்ல மகாராஷ்டிரால மும்பைல உட்காந்துட்டோ முடிவு பண்ணக்கூடாது. That is the issue which is happening. This fit all approach வந்து it's not suitable for the current world and solutions are always designed far away from the ground zero. So அதனால இப்போ இன்டர்ஜெனரேஷன், அப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷனோட சொல்யூஷன்ஸை யார் முடிவு பண்ண போறா? It should be found by the future generation. அது ஒரு டைமென்ஷன். பிரசன்ட் ஜெனரேஷன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. அப்படி ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது அது சோசியலாஜிக்கல் சிஸ்டமோட இன்டெகிரேட் ஆயிட்டு தான் சொல்யூஷன் வரணும். இது ரெண்டாவது பாயிண்ட். அப்படி சோசியலாஜிக்கல் சிஸ்டமோட இன்டெகிரேட் ஆகி சொல்யூஷன் வந்தாலும் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஜீரோ ரிப்போர்ட். பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனோட அந்த சொல்யூஷன் வரணும். ஸோ இது மூணுமே கலந்து ஒரு சொல்யூஷன் வரும்போது தான் இந்த வேர்ல்டை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வரைக்கும் புரியுதா? ஓகே. சோ அடுத்து இப்போ இந்த இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ வேர்ல்ட முடிவு பண்றது யாரு? வெஸ்ட். G7 யார் இருக்கா? USA, கனடா, அப்புறமா வந்து ஜப்பான், நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் UK, பிரான்ஸ், இட்டாலி. ஸோ G7 அப்படிங்கிறது ஃபுல்லாவே டெவலப்டு கண்ட்ரிஸா இருக்காங்க. இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் வந்து எங்க டாமினேட் பண்றாங்க? யூஎன்ல டாமினேட் பண்றாங்க, WTOல டாமினேட் பண்றாங்க, கிளைமேட் நெகோசியேஷன்ல டாமினேட் பண்றாங்க, IMF, வேர்ல்ட் பேங்க். So all the global solutions are coming from whom அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் வருது. இவங்க நாட்டுல எத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க? சோ யார் இந்த சொல்யூஷன்ஸோட அவுட்கம்ஸ் யாருக்காக இருக்குன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக இருக்கு. கரெக்டா? ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல எங்க வாழ்றாங்க? இந்தியால வாழ்றாங்க, வியட்நாம்ல வாழ்றாங்க, பாகிஸ்தான்ல வாழ்றாங்க, சைனால வாழ்றாங்க, பங்களாதேஷ்ல வாழ்றாங்க, இந்தோனேஷியால இருக்காங்க. கரெக்டா? சோ ஃபியூச்சர் ஜெனரேஷன் அண்ட் டெமோகிராபிக் டிவிடெண்ட் இஸ் லிவிங் இன் தி எமர்ஜிங் எக்கானமிஸ். So future generation oda solution is coming from the older people who are living in the developed countries. ஏன்னா developed countries la demography is in the favor of older people. More older people are living there. These older people are finding the solution for the younger people who are living in the emerging economies. So solution should come from younger people. Future generation கிட்ட இருந்து solution கேட்கணும்னா இந்த first line ல வர future generation யாரு? So இந்த future younger generation அப்படிங்கிறது யாருன்னா நம்ம emerging economies தான் நம்ம younger generation சொல்லி முடிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? அந்த எமர்ஜிங் எக்கானமிஸ் தான் இந்தியா. அந்த எமர்ஜிங் அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுங்கிறது இந்தியா, அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுங்கிறது சைனா, அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுங்கிறது பங்களாதேஷ் ஆர் பாகிஸ்தான் ஆர் ஸ்ரீலங்கா ஆர் இந்தோனேஷியா ஆர் வேர் எவர் தி ஃபியூச்சர் பாப்புலேஷன் இஸ் லொகேட்டட், சவுத் ஆப்பிரிக்கா ஆர் என்டையர் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான சொல்யூஷன் ஷுட் கம் ஃப்ரம் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் which is having the major younger population who are going to lead the future and these developed countries are having all 60+ population. So that is the problem. ஸோ இதை வந்து டெமோகிராஃபியோட வந்து லிங்க் பண்ணி நமக்கு இப்படி ஒரு சப்ஸ்டான்சியேஷன் கொடுக்கறதுனாலதான் இந்த அருண்ஜியோட எடிட்டோரியல் வந்து என்னால மீற முடியும். ஸோ விஸ்டம் ஆஃப் தி இந்த கோட் நல்லா இருந்தது. விஸ்டம் ஆஃப் தி பாட்டம் மஸ்ட் பி சைக்கிள்டு டு தி டாப் டு சேவ் தி வேர்ல்ட் ஃபார் எவ்ரிவன். ஸோ விஸ்டம் ஆஃப் தி பாட்டம், ஸோ பாட்டம் அப் அப்ரோச் வந்து பாட்டமோடைய விஸ்டம் தான் வந்து இட் ஷுட் பி சைக்கிள்டு டு தி டாப் அண்ட் அதுதான் குளோபல் பாலிசியா இருக்கணும். லோக்கல் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் ஷுட் பி டெவலப்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் டுகெதர். அந்த இம்ப்ளிமெண்டட் டுகெதர்ல என்னென்ன வருதுன்னா STEM plus socio-ecological system, developed and developing system. Solution முடிவு பண்ண போறது younger generation, emerging economies தான். ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போற ப்ராசஸ்ல என்டையர் வேர்ல்டு இருக்க போகுது, டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்க போறாங்க. நம்ம சொல்யூஷன் பாலிசி ஃபார்முலேஷன்ல தான் வந்து it should come from bottom, it should come from the emerging economies or it should come from the future generation, but it should be implemented together for entire world. That is the final solution. Clear ஆ? புரிஞ்சுச்சா? புரியுதா? பிலாசாபிக்கலா இருக்கா? பிலாசாபிக்கல் எடிட்டோரியலா இருக்கா? இது அதான் என்ன சப்ஜெக்ட்னு எனக்கே தெரியல, ஆனா நல்லா இருந்தது. இது வந்து விட முடியல, அதனாலதான் இந்த எடிட்டோரியல் எடுத்தேன். சோ கிளியரா? இதுல இருந்து கண்டிப்பா உங்களால வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்டா நீங்க இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டா போடலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்ஸ்ல எழுதலாம். இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நீங்க எந்த பேப்பர்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் அதர் எடிட்டோரியல், இது ரெண்டு எடிட்டோரியலும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். காஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பிரசண்டா இருக்கிற குளோபல் இன்ஃபிளேஷனுக்கான சொல்யூஷன் இட்ஸ் நாட் இன்க்ரீசிங் தி ரெப்போ ரேட், இட் இஸ், ஏன்னா இது டிமாண்ட் சைடு இல்ல,
இப்போ இருக்கிற இன்ஃபிளேஷன் வந்து டிமாண்ட் சைட்னால வரல, காஸ்ட் புஷ்னால வந்திருக்கு. ஸோ குளோபல் ஃபியூவல் பிரைசஸ் ரைஸ் ஆனதுனாலையும் ஃபுட் பிரைசஸ் ரைஸ் ஆனதுனால வர இன்ஃபிளேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபுட் பிரைசஸையும் ஃபியூவல் பிரைசஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல ஃபுட் ஃபியூவலோட சப்ளை அதிகப்படுத்தணும். தட் இஸ் தி சொல்யூஷன். Not Federal Reserve of USA increasing their federal repo rate or Indian RBI increasing its India's repo rate. அந்த ரெப்போ ரேட் ஏத்துறது தப்பு கிடையாது, கண்டிப்பா ஏத்தி தான் ஆகணும். ஆனா அது ஏத்துறதுனால மட்டுமே சொல்யூஷன்ஸ் வந்துடாது. The solutions will come only if the supply is increased or prices are controlled. அவ்வளவுதான் இந்த எடிட்டோரியலோட மெயின் அம்சம். ஸோ இன்னொரு விஷயம் என்னதுன்னா, சிபிஐ இன்ஃபிளேஷன் இஸ் நாட் சூட்டபிள். சிபிஐ இன்ஃபிளேஷன்ல இருக்கிற காம்போசிஷன் ஷுட் பி ரிஃபார்ம் அப்படிங்கிறது இன்னொரு ரெக்கமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து கிளியரா, இது வந்து யார் சொல்றாங்கன்னா ஜெர்மி போவல். ஜெர்மி போவல் இஸ் தி கவர்னர் ஆஃப் ஃபெடரல் பேங்க். யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் உடைய கவர்னரே அவரே சொன்னாரு, நான் இப்போ 75 பேசிக் பாயிண்ட்ஸ் பாலிசி ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன், பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் தி இஷ்யூ அன்லெஸ் தி சப்ளை ஷாக் இஸ் கரெக்டட் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சென்ட்ரல் பேங்கோடைய பவர்ஃபுல் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் சொன்ன வேர்டு தான் இது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அப்ளிகபிள் டு தி என்டையர் வேர்ல்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்பியூட் ப்ரெஷர்ஸ் அண்ட் ருபீஸ் ரிமார்க்கபிள் ரெசிலியன்ஸ். ஸோ ருப்பி வந்து உடைய மதிப்பு டிப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கு. டிப்ரிசியேட் ஆகி 80 ரூபாய், ஏன் 90 ரூபாய்க்கு போனாலும் ருப்பிக்கு எதுவும் ஆகாதுங்க. இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எக்கனாமிக் சர்வேல ஒரு டோன் பார்த்தோம்ல, அந்த டோன் படி இந்த டோன். ஸோ ருப்பி 80 டிப்ரிசியேஷன் போனாலும் இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ டு தி இந்தியன் எக்கனாமி. ஏன்னா வெறும் இந்தியன் எக்கனாமி மட்டும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பிரச்சனை. உலகமே பிரச்சனை இருக்கும்போது இது உலக பிரச்சனை. இட்ஸ் நாட் இந்தியன் எக்கனாமி. எந்த ஒரு எக்கனாமிக்கு போனாலும் அவங்க ஊர் கரன்சி டிப்ரிசியேட் ஆயிட்டு தான் இருக்கு. So it is a global issue which will automatically come to the normal. So அதனால இப்போதைக்கு இதுல வருத்த வேண்டியது இல்லை. இதை தாண்டி இதோட டீடைல்டு அனாலிசிஸ் தான் நான் அந்த வீடியோல போட்டிருந்தேன். ஐ ஹோப் யூ ஹவ் சீன் வாட்ச் டு அக்கௌண்ட் அண்ட் வை ருபி இஸ் ஃபாலிங் அப்படிங்கிற வீடியோ. அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூ கெட் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதே மாதிரி வந்து அகைன் ஆர்பிஐ இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் இட் அப்படிங்கறது இந்த எடிட்டோரியல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் இந்த டேட்டா பாயிண்ட், பேண்டமிக்னால மைக்ரேஷன்ல இருந்து நமக்கு வரக்கூடிய இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, ஸோ ரெமிட்டன்சஸ், the remittances inflows from the Gulf region. So on the remittances வந்து எப்பவுமே வந்து நம்மளோட remittances it is very high from the Gulf region and it is very low from the USA and developed area. இப்போ ரீசெண்டா என்ன ஆயிட்டு இருக்கு, remittances coming from the Gulf region is falling and remittances coming from USA, UK and developed area is increasing. So skilled employees who are working from UK, USA அவங்க அனுப்புற remittances அதிகமா இருக்கு. Gulf regionல இருந்து அனுப்புற remittance fall ஆயிருக்கு because of COVID-19 pandemic. So again, it has affected the poor sections and benefited the rich section. So migrants, rich people are skilled laborers of H1B migrants compared to the kafala system of Gulf. Correct? So in the migrants, the disparity வந்து உங்களுக்கு தெரியுது, புரியுதா? COVID-19 ஓட disparity ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி net migrant receivers இந்தியால கேரளா தானே ஹையஸ்டா இருக்கும். Now it has shifted to தமிழ்நாடு and Delhi. So and ஆந்திரா. எங்கெங்கெல்லாம் USA, UK ல அதிகமான migrants எங்க இருக்க போறாங்க? தமிழ்நாட்டுக்காரங்களும் ஆந்திராக்காரங்களும் தான் என்டையர் அமெரிக்காலையும் யூகேலையும் இருக்காங்க. ஸோ அதனால அதே மாதிரி கேரளாக்காரங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க, கல்ஃப்ல இருப்பாங்க. ஸோ கேரளாவோட ரெமிட்டன்சஸ் குறைஞ்சி தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் டெல்லியோட, மகாராஷ்டிராவோட ரெமிட்டன்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட். தட்ஸ் இட். கிளியரா? ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி டுடே செஷன். Thank you all. Thanks for joining the today's session. So all those who are seeing the editorial, if you are having any doubts, you can post your doubts in the comment section. I'll come and answer each and every one of you's doubt. Live chat la போடுறதோ comment section la போடுங்க. It will be better. Follow all the 5 editorials. Do the regular revision. If you are just seeing for once, it is equal to seeing for none. So அதனால you have to keep on revising it. நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணி take the regular notes. Only if you are taking regular notes, it is going to be of any use. So we will meet next week with another set of 5 editorials. Okay.